الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. فقال تعالى رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم زدنا علما اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا اللهم زدنا علما ربي يسر ولا تعسر. கிதாபு தௌஹீதுடைய எத்தனாவது பாடத்தில் நம்ம இருக்கோம்? இது எத்தனாவது படம்? 46வது வகுப்பு 10வது. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சா ஒரு 2 வாரங்கள், இன்னும் 2 வாரங்கள் வகுப்பு போகும். அப்படி 2 வாரத்தில் முடியலைன்னா இன்ஷா அல்லாஹ் 3வது வாரம் எடுக்குமா? சரிங்களா? ஹைர், இன்ஷா அல்லாஹ். ஹைர், கடைசியாக நம்ம பார்த்த தலைப்பு என்ன? போன வாரத்துடைய கடைசியாக நம்ம பார்த்த தலைப்பு காலத்தை ஏசியது அல்லாஹ் ஏசியது சமம். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அது தொடர்ந்து பாருங்க. 46வது பாடம் பாருங்க. அதாவது இப்படி தலைப்பு பாருங்க, நீதிபதிக்கெல்லாம் பெரிய நீதிபதி என்ற பெயரின் விளக்கம். ஒருத்தர் என்ன பண்றாரு, இப்படி பேர் சொல்றாரு, நீதிபதிகள்லாம் பெரிய நீதிபதி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, ஒரு பேரை சொல்றாரு. இப்படிப்பட்ட வார்த்தைகளுடைய விளக்கம் என்ன பண்ணுறது, மார்க்கம் சொல்லி தருது. சரிங்களா? இப்போ தலைப்பு வச்சு சொல்லுங்க, இது வந்துட்டு தௌஹீதுடைய எந்த வகையில் வருது? அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிகாரங்கள் இந்த வகையில் வருதா? இபாதத்துகள் ரீதியான இந்த தலைப்பு வருதா? இல்லை அல்லாஹ்வுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுடைய பெயர்கள் சம்பந்தமான விஷயத்துல இந்த தலைப்பு வந்துட்டு எடுக்கப்படுதா? ஆட்சி வர தன்மைகள் 2 விதங்கள் வரும். முதலாவது வர்றது அஸ்மாவுல் ஹுஸ்னா. ஏன்னா இங்க வந்துட்டு பெயரின் விளக்கம் தான். இப்படி ஒருத்தர் பெயர் வைக்கிறாங்கன்னா அந்த பெயருடைய விளக்கம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தன்மைகள் அல்லது அவனுடைய பெயர்கள் சம்பந்தமான ஒரு விஷயத்து மாதிரி மனிதன் ஒரு பெயர் வைக்கிறான். அப்போ அஸ்மாவுல் ஹுஸ்னா சம்பந்தமான ஒரு தலைப்பு. 2வது நீங்க சொன்ன மாதிரி அல்லாஹ்வுடைய ஆட்சி சம்பந்தமான விஷயமும் இதுல பார்க்க வேண்டும். சரிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவாறு சஹீஹுல் புகாரில 6206வது ஹதீஸ், அல்லாஹ்விடத்துல அஹ்னா அப்படின்னு சொன்னா அவுதா, அதாவது மிகவும் கீழ்த்தனமா இருக்கக்கூடிய நபர், அல்லாஹ்வுடைய பார்வையில மறுமை நாள்ல மிகவும் கீழ்த்தனமா இருக்கக்கூடிய ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னா தசம்மா மலிக்கல் அம்லாக். அவர் உலகத்துல பேர் வைத்திருப்பார். என்ன பேர் வச்சிருப்பானா? மலிக்கல் அம்லாக். அதாவது எல்லா ராஜாக்களுக்கு அவர் ராஜா. அம்லாக் அப்படின்னா ராஜாக்கள். அம்லாக்னா என்னது? ராஜாக்கள், ஆட்சியாளர்கள். இது பன்மையில சொல்றது. மலிக் அதோடைய ஒருமை. சரிங்களா? அதாவது அரசர்களுக்கெல்லாம் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், தனக்குன்னு பெயர் வச்சிருப்பான். இப்படிப்பட்ட நபருக்கு மறுமை நாள் வரும்பொழுது அல்லாஹ்வுடைய பார்வையில மிகவும் தாழ்ந்த இடத்துல, மிகவும் கேவலமான ஒரு இடத்துல இருப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்னு அபி ஷைபான்னு சொல்லக்கூடிய இன்னொரு நூல்ல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, லா மாலிக இல்லல்லாஹு அஸ்ஸ வஜல். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, இப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி தராங்க. என்னது? இப்படிலாம் பெயர் வைக்கிறது, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, இப்படி ஒருத்தன் பெயர் வைக்கிறான்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகவும் கேவலமான இடத்துல மறுமையில் இருப்பான். இன்னும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை தவிர அரசன், மாலிக் அல்லது மலிக், அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க அப்படின்றது பார்க்கணும். அப்போ இந்த ஒரு செய்தியில் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னா, அதாவது மலிக்கல் அம்லாக் அல்லது மாலிக்கல் அம்லாக், ராஜாக்களுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான் ஒரு சொல்றான். இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது விஷயம், அப்படி அவன் ஒருத்தன் இப்படி பெயர் வைக்கிறான், என்னன்னா ராஜாக்களுக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பெயர் வைக்கிறான். அப்படி அரசருக்குலாம் அரசன் பெயர் வைக்கிறான் அப்படின்னா அதுல முதல்ல பொய் கலந்துருக்கு. அதுல என்ன கலந்துருக்கு? பொய் கலந்துருக்கு. அப்படி இருக்க முடியாது. உலகம் முழுக்க மனிதர்கள் ஆட்சி செய்றாங்கன்னா எல்லா ஆட்சியாளருக்கும் நான் ஒரு ஆட்சியாளர் இப்படி ஒருத்தன் சொல்றாருன்னா பொய் கலந்துருக்கு. 2வது விஷயம், எல்லா அரசர்களுக்கும் எல்லா ராஜாக்களுக்கும் நான் தான் அரசன் அப்படின்னு ஒருத்தன் தனிப்பட்ட முறையில் சொல்றான், அல்லது மக்கள் சொன்ன பிறகு அது குபூல் செஞ்சுக்கிட்டு அது ஏத்துக்கிட்டு அவன் இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த இடங்கள்ல அவன் என்ன பண்றான்? மனிதரை மட்டும் சேர்க்கல, அல்லாஹ் ரப்பலாம் சேர்த்துக்கிறான். என்ன பண்றான்? அல்லாஹ் மட்டும்
சேர்க்கிறான். ஒருவேளை அல்லாஹ் இந்த இடத்துல எடுக்கல, நான் அர்த்தம் எடுக்கலாம் மனிதர்கள் சம்பந்தமாக தான். எல்லா மனிதர்கள் ஒப்பிடும் பொழுது அவர்களோட மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நான் தான் பெரிய ஆட்சியாளன் இப்படி ஒருத்தன் வாதாடுறான்னா ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வரும். அவன் திருப்பி என்ன ஆகுதுன்னா பொய் சொல்றான்னு அர்த்தம். ஏன்னா ஒரே ஒரு நபர் முழு உலகத்துக்கும் ஒரு ஆட்சியாளராகவோ அல்லது ஒரு அரசாகவோ தனிப்பட்ட நபர் வர்றது அது சாத்தியமற்ற காரியம் அப்படின்றதும் இந்த இடங்கள் நம்ம என்ன பண்றோம் புரிஞ்சுக்கிறோம். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்தி என்ன, இப்படி ஒருத்தர் வாதாடுற அப்படின்னா அல்லாஹ்வுடைய பார்வையில் மிகவும் கேவலமான இடத்துல மறுமையில் இருப்பார் அப்படின்றதும் ரசூலுல்லாஹ் சொல்லித்தாங்க. இந்த தலைப்பு வச்சு தான் என்ன பண்றேன், இந்த ஹதீஸ் வச்சு அவர் போடக்கூடிய தலைப்பு என்ன, நீதிபதிக்கெல்லாம் பெரிய நீதிபதி அப்படின்னு சொல்லி வாதாடக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டு என்ன பண்றாங்க உஸ்தாத் இந்த முகமது அப்துல் வஹாப் ரஹிமல்லா அவங்க என்ன பண்றாங்க தலைப்பு போடுறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க இருக்கக்கூடிய அந்த அரபு காலம் இருந்ததுல, அரபு காலத்துல நீதிபதிகளுக்கு தனி சிறப்பு இருந்தது. அவங்க குரான் சொன்னா பேசி இருந்தா மாற்றங்கள் வந்திருக்கும். அவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய மனம் போற போக்கில் நீதி வழங்குதல். மனம் போற போக்கில் நீதி வழங்கினா என்ன ஆகும், மக்களுடைய விருப்பங்கள் வரும். ஒரு பக்கம் பகமேறும், இன்னொரு பக்கம் பயங்கரமான மக்களுடைய அந்த ஃபேன் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் என்ன அவங்களுக்கு உண்டாகிட்டே இருக்கும். இப்படி இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் சைத்தான் எப்படி போயிட்டானா, சில நபர்கள் வாதாட ஆரம்பிக்கிறாங்க. என்னது, அவங்க பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய நீதிகள் அவ்வளோ சூப்பராக இருக்கு. அதனால என்ன பண்றாங்க, தன்னைத்தானே பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. நீதிபதிக்கெல்லாம் நான் தான் நீதிபதி. அதுக்கு என்ன சொல்லுவாங்க அரபில, காதியுல் குதாத் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது, காதியுல் குதாத் அப்படின்னா நீதிபதிக்கெல்லாம் நான் தான் மிகப்பெரிய நீதிபதி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. இந்த வார்த்தை கேட்கறதுக்கு ஒரு சாதாரணமா இருக்கலாம், ஒரு மனிதன் உணர்ச்சி இல்லாம இருக்கலாம். ஆனா இந்த வார்த்தை இந்த ஹதீஸ் அடிப்படையில் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வார்த்தை மிக மோசமான வார்த்தை. எப்படி அரசர்கள்லாம் நான் தான் மிகப்பெரிய அரசன் சொல்லுவது தடையோ, அதே மாதிரி நீதிபதிகள் உலகத்திற்கு எல்லா நீதிபதிக்கும் நான் தான் மிகப்பெரிய நீதிபதி அப்படின்னு தன்னைத்தானே ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் வாதாடுறான் அப்படின்னா அதுல பொய்யும் கலந்திருக்கு. இன்னும் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சார்ந்த விஷயத்துல இவன் தலையிடுறான் அப்படின்றதும் என்ன பண்றோம் இந்த இடம் புரிஞ்சுக்கும். சரிங்களா, இந்த இடங்கள் இப்போ இந்த காலத்துல யாரும் அப்படிப்பட்ட வாதாடுறது இல்லை. ஆனா கல்வி அடிப்படையில இதை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா, சில கட்டங்கள் இப்படி வருது, சில உயர்வுகள் இப்படி இருக்கு. அந்த இடங்கள் போகும் பொழுது அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ஒரு மனிதனுக்கு உயர்த்துகிறான். ஒரு மனிதனுக்கு ஒரு பிரபலத்தை அல்லாஹ் கொடுக்குறா அப்படின்னா அதான் அந்த மனிதனுக்கு கொடுக்குறது சோதனை. இந்த சோதனை எப்படி கையாளணும் அப்படி கையாளணும். ஆனா அப்படிப்பட்ட உயர்வுக்கு போன பிறகு சைத்தான் முதல்ல மறக்கடிக்கிறது தீன். இப்ப தீனை மறக்கடிச்சோடனே நம்ம என்ன பேசுறோம், நம்மளே நம்ம என்ன பிரதிபலிக்கிறோம் இது தெரியாம மக்கள் என்ன பண்றாங்க, தவறான வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. சரிங்களா, அது தமிழ்ல சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க, ராஜாதி ராஜன் இப்படிலாம் பழைய காலத்தில் சொல்லப்படுதில்லை. இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் என்ன பண்ணுது மார்க்கம் தடுக்குன்ற பார்க்கணும். சரிங்களா, இப்போ அதே தலைப்புல பாருங்க, இந்த அஸ்மாவுல் ஹுஸ்னா சம்பந்தமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த தலைப்புல கொண்டு வரப்படுது. அதாவது புத்தகத்துல இது ரெண்டும் தனித்தனி சாப்டர்ஸ், ஆனா ஒரே தலைப்புக்கெல்லாம் வரும். சரிங்களா, அஸ்மாவுல் ஹுஸ்னா சம்பந்தமான இன்னொரு விஷயம், அபூதாவுதுல 4955வது ஹதீஸா பதிவாது. இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் பேரு அபு ஷுரைஹ். அவர் பேர் என்ன, அபு ஷுரைஹ். இங்க இருக்கும் நடுவில். அதாவது இதுல என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இந்த சம்பவம் அபூதாவுதுல பதிவாகுது. அபு ஷுரைஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய நபித்தோழர் இருக்காரு. ஜாஹிலியா காலத்துல இருக்கும் பொழுது இவரோட உண்மையான பேர் வேற. அபு ஷுரைஹ்னும் இவருக்கு வைக்கப்பட்ட பேர், புனை பெயர், இயற்பெயர் சொல்லுவாங்களே, பிற்காலத்தை வைக்கப்பட்ட பேர். இந்த மாதிரி அவருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வைக்கப்பட்ட பேர் இருந்தது, மக்களால வச்ச ஒரு பேர் இருந்தது. அந்த பேர் என்ன, அபுல் ஹக்கம். இந்த லாஸ்ட்ல இருக்கா அபுல் ஹக்கம். இந்த அபுல் ஹக்கம் தான் மக்களால வைக்கப்பட்ட பேர். ஹக்கம் நீதிபதிக்கு சொல்லுவாங்க. மக்கள் மத்தியில் பிரச்சனை வந்த பிறகு தீர்ப்பு வழங்குவாங்களே, இந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய நபருக்கு என்ன சொல்லுவாங்க, ஹக்கம் சொல்லுவாங்க, ஹாக்கிம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லுவதுண்டு. இப்ப என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, இந்த அபு ஷுரைஹ் சொல்லக்கூடிய நபித்தோழர் இருக்கார்ல, இந்த நபித்தோழர் அவருக்கு ஒரு ரொம்ப பெரிய திறமை இருந்தது. அது என்ன திறமைனா, எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா இருந்தாலும் இவர்கிட்ட வந்தா ரொம்ப சூப்பரா தீர்ப்பு வழங்குவார். ரொம்ப சூப்பரா தீர்ப்பு வழங்குவார். எந்த அளவுக்கு தீர்ப்பு வழங்குவார்னா, நம்ம பார்க்குறோம் ரெண்டு தரப்பு கொண்டு தீர்த்து வைக்கும்போது கண்டிப்பா ஒருத்தர் நம்ம சார்ந்து இருப்பாங்க, இன்னொருத்தர் நமக்கு எதிரியாக தான் வரும். இதான வழக்கம், இதான் வழக்கம். ஆனா இவரு தீர்ப்பு வழங்குறது எப்படி இருக்குன்னா, இவரோட பேச்சு திறமைகள், இவரு எடுக்கக்கூடிய அந்த வழக்குகள் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, வரக்கூடிய ரெண்டு தரப்பும் பொருந்து கொள்ளும் அளவிற்கு இவர் தீர்ப்பு வழங்குவார். ஜாஹில காலத்துல இப்படி ஒரு திறமை அல்லாஹ் ரப்பல் என்ன பண்ணா, இயற்கையாவே இந்த அபு ஷுரைஹ் சொல்லக்கூடிய நபித்தோழர் கொடுத்தான். ஜாஹில காலத்துல எதனால என்ன பண்ணாங்க, இவருக்கு பேரு அபுல் ஹக்கம். அதாவது தீர்ப்பு வழங்கக்கூடிய நபருடைய தந்தை. ஹக்கம்னா தீர்ப்பு வழங்கக்கூடியவர், அபு அப்படின்னு சொன்னா தந்தை. சரிங்களா, அபுல் ஹக்கம்னா தீர்ப்பு வழங்கக்கூடியவருடைய தந்தை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, இவருக்கு பேரை வச்சாங்க. சரிங்களா, இந்த பேரை வச்சோடனே இவருக்கு சந்தோஷமாயிருச்சு. இப்ப இஸ்லாம் ஏத்துக்கிறாங்க, இவங்களுடைய முழு கோத்திரம் இஸ்லாம் ஏத்துக்குது.
இந்த கோத்தினோட ரசூலா சந்திக்க வராங்க. ரசூலா சந்திக்க வரும்போது அது வந்து அந்த ஹதீஸ் தொடங்குது. சரிங்களா? லம்மா வஃபதைல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கௌமி, அவருடைய சமுதாயத்தோட சேர்ந்து ரசூலாவை சந்திக்க வராங்க. இப்போ ரசூலா ஒருத்தர் பேர் கேட்பாங்களே, உங்க பேர் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க கேட்க பொழுது இவர்கிட்ட கேட்டப்போ இவர் என்ன சொன்னாங்க, பி அபி ஹக்கம், என்னோட பேர் அபுல் ஹக்கம், நீதிபதியோட தந்தை, அப்படி என்னோட பேர் இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் சொல்றாரு. அப்போ சொன்ன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, அழைச்சு சொல்றாங்க, இன்னல்லாஹு வல் ஹக்கம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தான் ஹக்கம், தீர்ப்பு வழங்கக்கூடியவன் யாரு, அல்லாஹ் மட்டும்தான். ரசூலுல்லாஹி முதல்ல தௌஹீதை சொல்லி கொடுக்காங்க, அல்லாஹ் மட்டும்தான் தீர்ப்பு வழங்கக்கூடியவன். அவர் பேர் வச்சிருக்கு, தீர்ப்பு வழங்கக்கூடிய தந்தை இருக்கால, இது தப்புன்னு ரசூலுல்லாஹ் உணர்த்துறாங்க. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதாவது இது எப்படி பேர் வைக்கப்பட்ட அப்படி கேட்டப்போ அவர் சொல்றாரு, ஜாகிலா காலத்தில் இருக்கும் பொழுது எங்க குடும்பத்துல வெளியே யாருக்கா சண்டை வந்ததுன்னா நான் அதுக்கு தீர்ப்பு வழங்க, 2 பேரும் பொருந்தி கொள்வாங்க, அதனால எல்லாரும் சந்தோஷத்தில் என்ன பண்ணாங்க, எனக்கு வந்து தீர்ப்பு வழங்கக்கூடியவருடைய தந்தை அப்படின்னு சொல்லி ஒரு பேர் எனக்கு வச்சாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அஹ்ஸன ஹாதா, இது எவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இது எவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்ற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னப்போ அவர் சொல்றாரு, என்னுடைய 3 ஆண் மகன், ஒருத்தன் பேர் ஷுரை, இன்னொரு பேர் முஸ்லிம், இன்னொரு பேர் அப்துல்லா அப்படின்னு சொன்னப்போ ஃபமா அக்பருஹும், அவங்க 3 ஆம்பளை பிள்ளைங்கள யார் மிகப்பெரியவன் அப்படின்னு கேட்டப்போ அவர் சொல்ல ஷுரை தான் மூத்த மவன் அப்படின்னு சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனவே இன்னிலேருந்து ஃபந்த அபு ஷுரை, இப்போல இருந்து உங்க பேரு அபு ஷுரை, ஷுரையுடைய தந்தை, ஷுரையுடைய அத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் அடுத்து பேர் மாத்துறாங்க அப்படின்றதும் நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? இதுல இந்த நபித்தோழர் வந்தார்ல, வந்து என் பேர் அபுல் ஹக்கம், நீதிபதியோட தந்தை அப்படின்னு தன்னுடைய பேர் சொன்னார்ல, ஏன் ரசூலுல்லாஹ் காரணத்தை கேட்டால் அவர் காரணத்தை சொன்னார்ல, காரணத்தை சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மா அஹ்ஸன ஹாதா, எவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. ரசூலுல்லாஹ் ஏன் ஊக்குவிச்சாங்க, புரியுதுல, கேள்வி புரியுதுல? அதாவது அவர் காரணத்தையும் பேரும் சொல்றாரு, பேருக்கு காரணம் சொல்றாரு, சொல்லி முடிச்ச ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மா அஹ்ஸன ஹாதா, எவ்வளவு சிறப்பான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அது பாராட்டக்கூடிய ஒரு வார்த்தையை சொல்றாங்க, ஊக்குவிக்கிறாங்க. என்ன ரசூலுல்லாஹ் ஊக்குவிச்சாங்க, ஒரு தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த திறமையை, தீர்ப்பு வழங்கக்கூடிய திறமையை. இதுக்குனாலதான் இந்த மாதிரி நீங்க வந்துட்டு கிட்டத்தட்ட ஹதீஸ், மொத்த ஹதீஸையும், உலகத்திற்கு மொத்த ஹதீஸையும் எடுத்து அந்த ஹதீஸ் நம்ம பாதி பிரிச்சோன்னு வைங்களேன், கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் இப்படி இருக்கு. அந்த ஹதீஸ்களுடைய அரபிக்கு தெரியாம நம்ம வெறும் தர்ஜுமா மட்டும் எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஹதீஸை தவறா வழங்குறதுக்கு 100% சான்சஸ் இருக்கு. புரியுது நான் சொல்றது? வெறும் தமிழாக்கம் மட்டும் டிரான்ஸ்லேஷன் வச்சு மட்டும் நம்ம அணுகணும் அப்படின்னா ஹதீஸ்களை தவறா புரிஞ்சுக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு. இது அப்படியே தமிழாக்கம் எடுத்து அரபி புரியாம ஒருத்தர் தமிழாக்கம் படிச்சார் அப்படின்னு சொன்னா விளங்குறது அவ்வளவு கஷ்டமா இருக்கும். இதனால மார்க்கம் சொல்லக்கூடிய 2 விஷயம் என்ன, ஒண்ணு சரியான முறையில கட்ட ஒரு நபர்கிட்ட மார்க்கம் அணுகணும், ஒன்று. அப்படி இல்லை அப்படின்னா நம்ம அரபி மொழியில மார்க்கம் இருக்க அரபி மொழியை தெளிவாக்கிட்டு நம்ம அதுல இறங்கணும் அப்படின்னு சொன்னா புரிதல் என்பது சிறப்பாக அமையும் அப்படின்றதும் மார்க்கம் சொல்லுது அப்படின்னு பார்க்கிறோம். சரிங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு செய்தியாக இருந்தாலும் என்னிடத்திலிருந்து நீங்கள் எடுத்துரையுங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இப்போ இந்த செய்தி நிறைய பேர் எடுத்துருவாங்க, என்னது பல்லிகு அன்னி வலவ் ஆயா, ஒரு செய்தியாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் பரப்ப சொன்னாங்க. எனவே எல்லா செய்திகளும் நம்ம பரப்பணும், மார்க்கத்தை பேசணும், மார்க்கத்தை வெளியே பிரச்சாரம் பண்ணணும், நல்ல விஷயம் தான். மார்க்கத்தை எல்லோரும் பேசி ஆகணும், எல்லாரும் பிரச்சாரம் பண்ணி ஆகணும், எல்லோரும் இஸ்லாமியர்களும் கடமை இது. ஆனா அதே சமயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல்லிகு அன்னி, என் இடத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்க, என் இடத்துல எடுத்து நீங்க சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் தன் பக்கமா சாடுறாங்க பாருங்க. இந்த தன் பக்கமா சாடுறதா அந்த ஹதீஸ் உலமாக்கள் எடுக்கிறாங்க. யார் இடத்திலிருந்து எடுக்கணும் அப்படின்றதும் நம்ம முடிவு செய்யறதும் ரசூலுல்லாஹ் மூலியமா தான் முடிவு செய்யணும். ஏன்னா ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை பரப்புங்கன்னு சொல்லாம ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பல்லிகு அன்னி, என் இடத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களே. அப்ப என் இடத்துல இருந்தா யார் இடத்திலிருந்து இந்த கல்வி செல்லுது அப்படின்றதும் மார்க்கம் மிக முக்கியமான இடத்தை வந்துட்டு வகிக்குது அப்படின்றதும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்ப எந்த இடத்துல மார்க்கத்தை எடுக்கிறோம், எந்த இடத்துல மார்க்கத்துடைய புரிதல் நமக்கு இருக்கு அப்படின்றதும் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இந்த ஹதீஸ்ல நமக்கு அதே மாதிரி தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நபருடைய பெயர் இப்படி இருக்கு, அதாவது மார்க்கத்துக்கு முரணான ஒரு பெயரா இருக்கு, இஸ்லாத்துக்கு முரணான ஒரு பெயரா இருக்குன்னா அந்த நபர் எவ்வளோ பெரிய நபரா இருந்தாலும் அந்த அவருக்கு புரிய வச்சு அவருடைய பெயர் மாத்துறதுல இன்ஷா அல்லாஹ் தஆலா எந்த தவறும் கிடையாது அப்படின்றதும் நம்ம இந்த இடங்களை புரிந்து பார்க்கணும். சரிங்களா? இப்போ அல்லாஹ்வுடைய பெயரை நமக்கு அப்படியே வைக்க முடியாது, அல்லாஹ்வுடைய பெயரை நமக்கு அப்படியே வைக்க முடியாது. எப்படிப்பட்ட பெயர்களை வைக்க முடியாது? உதாரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கென்று சில பெயர்களை சார்ந்திருப்பான், அது தனக்கு மட்டும்தான் அல்லாஹ் பயன்படுத்தும். குர்ஆன் சொன்னாலும் அப்படிதான் இருக்கும். அப்படிப்பட்ட பெயரை நம்ம வைக்கக்கூடாது. உதாரணமா ரஹ்மான், மிகவும் கருணையுள்ளவன், மிகவும் அன்புள்ளவன். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா ஹாலிக், படைக்கக்கூடியவன். அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னா ரஸாக்,
அதிகமாக ரிசுக்கு வழங்கக்கூடியவன், அதிகமாக ரிசுக்களை வழங்கக்கூடியவன். இது அல்லாஹ் தனக்குன்னு சொன்னது. எந்த ஒரு மனிதனுக்கோ எந்த ஒரு நபிக்கோ மலக்கோ இப்படிப்பட்ட பெயர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்ந்து சொல்ல. அல்லாஹ் தனக்குன்னு மட்டும் இதெல்லாம் இருக்குன்னு சொல்றான். இப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம வைக்கக்கூடாது. நமக்கு ஒருத்தனுக்கு பேர் ரஸாக் வைக்கிறது, ஒருத்தனுக்கு பேர் ரஹ்மான் வைக்கிறது, இப்படி வைக்கக்கூடாது. ஆனா எப்படி வச்சுக்கலாம்? இந்த பெயர்களை பயன்படுத்தி அதற்கு முன்னாடி அபுது அப்படின்ற ஒரு வார்த்தை போட்டுக்கலாம். அபுது அப்படின்ற ஒரு வார்த்தை போடலாம். அபுதுனா என்ன அர்த்தம்? அடிமை. அடிமைன்ற வார்த்தை பயன்படுத்தலாம். உதாரணமா மொட்டையா ரஸாக் யாருக்கும் வைக்கக்கூடாது, ஆனா அப்துல் ரஸாக் வைக்கலாம். அப்துல் ரஸாக்னா என்னது? நிறைய ரிசுக் வழங்கக்கூடியவனுடைய அடிமை அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி வெறும் ரஹ்மான் வைக்க இயலாது, அப்துல் ரஹ்மான் வைக்கலாம். ஹாலிக் சொல்ல முடியாது, அப்துல் ஹாலிக் சொல்லலாம். வாஹித் யாரையும் பார்த்து வாஹித் ஒருவன் சொல்ல முடியாது, அப்துல் வாஹித் பேர் வைக்கலாம். இப்படி அல்லாஹ் தனக்கென்று சொல்லி இருக்கிற பேர் இருக்குல்ல, இந்த பேரை மொட்டையா தனித்து யாருக்கும் வைக்க முடியாது. முகமது ஹாலிக், முகமது வாஹித் இப்படி யாருக்கும் சொல்ல முடியுமா? யாருக்கும் சொல்ல இயலாது. அப்படி வச்சாலும் பிழையானது, மிகவும் பிழையானது. சரிங்களா? அதை மாத்திரணும். அது வைக்கிறாங்க என்ன பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி அபுது அடிமை அப்படின்ற வார்த்தையை சேர்த்து வச்சா மிகவும் சிறந்தது. சரிங்களா? இப்படிதான் இதான் வழிமுறை. இதை தாண்டி சில அஸ்மாவுல் ஹுஸ்னா, சில எண்ணிரலாம், ரொம்ப எண்ணிரலாம். இப்படி சில அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய சில பெயர்கள் இருக்கு, அல்லாஹ் தனக்குண்டும் சொல்லியிருக்கான். அதே சமயம் குர்ஆன்ல சில நபிமார்களுக்கு அந்த பெயரை கொடுக்கான். சில நபிமார்கள் அந்த பெயரை அல்லாஹ் கொடுக்கான். இப்படி தனக்கும் அந்த பெயர் அல்லாஹ் வச்சு மனிதருக்கும் அந்த பெயர் அல்லாஹ் கொடுக்க அப்படின்னா அந்த பெயர் அபுது இல்லாம அப்படியே எடுக்கிறதுல பிரச்சனை இல்லை, அப்படியே இருக்கிறதுல பிரச்சனை இல்லை. உதாரணமா ரவுஃப், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தா அல்லாஹ் குர்ஆனை சொல்றான், ரவுஃபுர் ரஹீம், இரக்கம் கொண்டவர், கருணையுள்ளவராக இருக்கான்னு சொல்லிட்டு ரவுஃப்ன்ற வார்த்தை எல்லாம் தனித்து பயன்படுத்தலாம். யாரை பார்த்து? ரசூலா பார்த்து. இப்போ மனிதனுக்கு இது பயன்படுத்தினால ரவுஃப்ன்ற வார்த்தை நம்ம என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். இதே மாதிரி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து அல்லாஹ் சொல்றான் அவ்வாஹுன் ஹலீம் அப்படிங்க. ஹலீம் அப்படின்னு சொன்னா பொறுமையுடையவர், சகிப்புத்தன்மை கொண்டவர், இப்படிப்பட்ட நிறைய அர்த்தங்கள் வரும். இந்த ஹலீம்ன்ற வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து பயன்படுத்தலாம். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனிப்பட்ட முறையில் ஒரு மனிதன் பார்த்து சொல்றதுனால அந்த ஹலீம்ன்ற வார்த்தை என்ன பண்ணலாம்? அபுது இல்லாமையோ அல்லது அபுதுவோ சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம்? பயன்படுத்தலாம். பிரச்சனை இல்லை என்று புரிஞ்சுக்கணும். புரியுதா? அப்ப எந்த பேர் மனிதனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனிப்பட்ட முறையில் சொல்றானோ அதை நம்ம என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். உதாரணமா சபிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா இருக்கா, இந்த ஆலான்ற பேரும் பயன்படுத்தலாம். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன் சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் ஃபிரௌனை சமாளிக்க முடியுமா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும் பொழுது இன்னக அன்தல் ஆலா, நீங்களே உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் சொன்னா ஆலா அப்படின்னு சொல்றான். அப்ப ஆலான்ற பேர் என்ன பண்ணலாம்? சாதனம் வைக்கலாம், பிரச்சனை இல்லை. சரிங்களா? எந்த பேர் அல்லாஹ் தனக்கு மட்டும் சாடிக்கணும் அது அபுது அப்படின்ற பேரோட சேர்த்து வைக்கிறது தான் கரெக்டான வழி அப்படின்னு இந்த இடத்துல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இந்த ஹதீஸோட நம்பர் எழுதுவோம். 2 ஹதீஸோட நம்பர் எழுதி. அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அது கொஞ்சம் பார்த்து இருந்தோம்னா பேர் சகோதரர் சொன்ன மாதிரி பேர் கரெக்டாக அபுதோடு சேர்ந்து வச்சிடும். ஆனால் கூடும் பொழுது அந்த ஒரே ஒரு தனிப்பட்ட பேர் மட்டும் கூப்பிட்றோம். பிழையானது, ரொம்ப பிழையானது. சரிங்களா? சேர்த்து தான் கூப்பிடணும். சரிங்க? ஹதீஸ் நம்பர் எழுதியாச்சுன்னா அடுத்த தலைப்பு மார்க்கத்தை பரிகாசம் செய்வதின் விளக்கம். இது ஒரு பாடம். பரிகாசம்னா என்ன? கிண்டல் பண்றது. பரிகாசம்னா என்னது? கிண்டல் பண்றது. சூரா தௌபா 65வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், வலையின் சல்தஹும் லா யகூலுன இன்னமா நஹூது வ நலஅப் குல் அபில்லாஹ் வ ஆயாத்தி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். அல்லாஹ் குர்ஆன் சொன்னா சூரா தௌபால 65ல அல்லாஹ் சொல்றான். இதை 65 66 சேர்த்து எழுதுவோம். அடுத்த வசனமும் சேர்த்து எழுதுவோம். 2 வசனம். அல்லாஹ் சொல்றான், வலையின் சல்தஹும், நபியை நீங்கள் ஒருவேளை அவரிடத்தில் கேட்டீங்கன்னா, நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா லா யகூலுன, அவங்க கண்டிப்பா சொல்றது என்ன? இன்னமா குன்னா நஹூது வ நலஅப், நீங்க அவங்க கிட்ட ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா சொல்றது என்னது? நஹூது வ நலஅப், சும்மா விளையாட்டுக்கு பண்ணோம், சும்மா விளையாட்டுக்கு தான் நாங்க இப்படி பண்ணோம். குல், நீங்க சொல்லுங்க, அபில்லா, அல்லாஹ்விடத்துல, வ ஆயாத்தி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி இடத்துல, வ ரசூலி, அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல, குன்தும் தஸ்தஹ்சிஊன், நீங்கள் கிண்டல் பண்றீங்க. நபியே நீங்க அவங்க கிட்ட போய் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா சொல்றேன்னா விளையாட்டுக்கு பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீங்க கேளுங்க, விளையாட்டுக்குன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சி அல்லாஹ்வுடைய ரசூல் இடத்துல விளையாட்டுக்கு நீங்க கிண்டல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு இதுக்கு அடுத்த வசனமா அல்லாஹ் சொல்லுவான் 66ல சொல்லுவான், கது கஃபர்தும் பாத ஈமானிக்கும், ஈமான் கொண்ட பிறகு நீங்கள் குஃப்ர் செய்து விட்டீர்கள், ஈமான் கொண்ட பிறகு நீங்கள் குஃப்ர் செய்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுக்கு பின்னாடி சொல்றான் அப்படின்றதும் பார்க்கிறோம். இந்த சம்பவம் குறித்து இது ஒரு ஆயத்து.
இது வந்துட்டு இப்னு ஜரீர் அத்-தபரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க, அதாவது அவங்களோட தஃசீர்ல, அதாவது 16,912 பேஜ் நம்பர், சரிங்களா? இந்த இடத்துல வந்துட்டு அந்த வசனத்துக்கு தஃசீர், அந்த வசனத்துக்கு என்ன பண்றாங்க, விளக்கம் கொடுக்குறாங்க. இந்த விளக்கம் யார் மூலியமா வருது? அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவுஃப் பின் மாலிக், இப்னு அப்பாஸ், இப்படி நிறைய நபித்தோழர் மூலியமா என்ன பண்ணுது, சரியான அறிவிப்பு மூலியமா வருது. இது என்ன சம்பவம் அப்படின்னா, கால ரஜுல் ஃபி கஸ்வதி தபூக் ஃபி மஜ்லிஸின் யௌமன். தபூக் யுத்தம், தபூக் யுத்தம் இருக்குல்ல, எந்த வருஷம் நடந்தது? இது இந்த சம்பவம் நடந்தது தபூக் யுத்தம் சம்பந்தமாக. தபூக் யுத்தம் எந்த ஹிஜ்ரி வருஷத்துல நடந்தது? ஹிஜ்ரி 12. வேற ஹிஜ்ரி 7. வேற பரவாயில்ல சொல்லுங்க, கரெக்டா இருக்கும் அவசியம் இல்லை, முயற்சி பண்ணுவோம். சொல்லுங்க கடைசி வருஷம். ஹிஜ்ரி 20. சார் ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 9. ஹிஜ்ரி 12 ரசூலுல்லாஹ் 11 ரசூலுல்லாஹ் மௌத்தாயிரும், சரிங்களா? 9ல கடைசி போர் நடக்குது, அதுவும் சண்டை நடக்காது, போயிட்டு ரிட்டர்ன் வந்துடும். அப்போ தபூக் யுத்தம் போறாங்க. தபூக் யுத்தம் ஒரு 700 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மிக நீண்ட பயணம், பெரிய பயணம். இந்த பெரிய பயணத்தில் நிறைய சம்பவங்கள் நடக்கும். அதில் ஒரு சம்பவம்னா, ஒரு இடத்துல அமருவாங்க, மஜ்லிஸ் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அமருவாங்க. இப்படி அமரும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு நபர் இருக்காரு, அந்த நபர் என்ன பண்றா, ஒரு 4-5 பேர் ஒன்று கூட்டி உட்கார வைக்காரு. உட்கார வச்சு அவர் பேசுறாரு. அதாவது அவர் சொல்றாரு, லா அரகபு புத்தூனன் ஒலா அக்தபு அல்சினது ஒலா அஜ்பன ஐந்த லிகா ஃபகால ரஜுல் ஃபில் மஜ்லிஸ். அதாவது அவர் சொல்றாரு, அந்த ஒரு நபர் என்ன பண்ண உட்கார்றாரு, ஒரு 4 நபர் கூட்டுறாரு. ஒன்று கூட்டி சொல்றாரு, நான் ஒரு ஆளை பார்த்துருக்கேன். அந்த ஆள் எப்படின்னு சொன்னா, நீண்ட ஒயர் இருக்கும். புத்தூன் அப்படின்னா ஒயர், பெரிய ஒயர் இருக்கும், வயிறு இருக்கும், பெரிய வயிறு இருக்கும். தொப்பையை சொல்றேன், இப்படி பெரிய வயிறு இருக்கும். வாயை திறந்து, பெரிய வயிறுனா என்னது, சாப்பிட அலைவாருன்னு அர்த்தம். அதான் அப்படி சொல்லுவோம், நிறைய சாப்பிட அலைவாரு, பெரிய வயிறு இருக்கும். வாயை திறந்தால் அதிகமாக பொய் பேசுவாரு. போற கண்டா அப்படியே ஓடிடுவார். போற கண்டா என்ன பண்ணுவாரு, அப்படியே ஓடிடுவாரு. இப்படி என்ன பண்ணுவாரு, ஒரு நபர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இவர் யாரை சொல்றாரு, ரசூலாவை சொல்றாரு. இந்த சொல்லக்கூடிய நபருக்கால இவர் முனாஃபிக், இவர் நயவஞ்சகன். இவன் என்ன பண்ணா, ரசூலாவை சொல்றான். ரசூலா வந்துட்டு என்ன பண்றான், பெரிய வயரும், இன்னும் பேசினா பொய்யும், இன்னும் போற கண்டா அப்படியே ஓடுறது, இப்படிப்பட்ட ஒரு நபர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. இது என்ன, இந்த சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகள் இருக்குல்ல, இந்த வார்த்தைகளும் கிண்டல் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அவன் கிண்டல் பண்ண மாதிரி சொல்றான். எதிர்க்க என்ன பண்றாங்க, சிரிக்க ஆரம்பிச்சிடான். ஏன்னா எதிர்க்கிறவரும் முனாஃபிக், இவனும் முனாஃபிக், எல்லாருக்கும் தெரியும் ரசூலாவை பத்தி தான் இவங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இன்னொரு இடத்துல இதெல்லாம் பன்மையா சொல்லப்பட்ட மாதிரி இருக்கு. ஒருவேளை பன்மையா அவன் சொல்லியிருந்தானா, அவன் ரசூலாவும் சாபங்கள் சேர்த்து சொல்லியிருக்கான், சரிங்களா? இதை பேசும்பொழுது அல்லாஹ் எடுத்து ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட இதுன்னு தான் பார்த்தோம். தௌபா சூரா தௌபாவோட எத்தனாவது வசனம் பார்த்தோம் இதுக்கு முன்னாடி? 65வது வசனம். என்னாவது 65, 66 என்ன பண்ணுது, ரசூலா கிட்ட அப்பயே இறங்கிருச்சு. இது நடக்கும்போது ரசூலாக்கு அப்பயே இறங்கிருச்சு. ரசூலா என்ன பண்றாங்க, வேற ஒரு இடத்துல இருக்காங்க, ஆனா இறங்கிருச்சு. இப்ப இறங்குற பிறகு அவுஃப் பின் மாலிக் சொல்லக்கூடிய நபித்தோழர், இந்த அறிவிப்பு வரக்கூடிய ஒரு நபித்தோழர் என்ன பண்றாரு, அதை பக்கத்துல உட்காந்து கேட்கிறாரு. அந்த மஜ்லிஸ்ல இல்ல, அது ஒட்டமா இருக்காரு. என்சில என்ன பண்றாரு, உடனே சொல்ற, கஸ்தபத, நீ பொய் சொல்ற, நீ பொய் சொல்ற. ஏன்னா இந்த நபித்தோழர் தெரிஞ்சிச்சு இவன் சொல்ற ரசூலாவை தான். ஏன்னா எல்லா பொருளும் முனாஃபிக் இருப்பாங்க, இதுலயும் இருப்பாங்க தெரியும். ஆனா யாரும் அடையாளம் சொல்ல மாட்டாங்க. நபித்தோழர் நீ தான் முனாஃபிக் யாருமே சொல்ல மாட்டாங்க, ஆனா இருப்பாங்க முனாஃபிக். எனவே இவனை சொன்னோன்னே அந்த நபித்தோழர் தெரிஞ்சு இவன் ரசூலான்னு சொல்றான். உடனே நினைச்சு நீ பொய் சொல்ற, நீ பொய் சொல்ற, ரசூலாட்ட போய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாட்ட உடனே போறாங்க. இந்த நபித்தோழர் சொல்ல போகும்போது நபித்தோழர் பின்னாடி அவன் போறான், சரிங்களா? அப்படி போகும்பொழுது ரசூலா கிட்ட எல்லா செய்தியும் சொன்ன பிறகு அவன் என்ன பண்றான், ரசூல்லா அந்த வசனத்தை அங்க இருக்கக்கூடிய சஹாபாட்ட சொல்லிடுறான். எப்போ வசனம் வருதோ உடனே ரசூலாவுடைய மனசு எல்லாம் பாதுகாத்தனால பாதுகாத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போன பிறகு வஹியோடைய அந்த இது முடிஞ்ச பிறகு உடனே ரசூலா சொல்லுவான். அங்க இருக்கக்கூடிய வஹியை எழுதக்கூடிய நபித்தோழர் உடனே அந்த வஹியை எழுதுறாங்க, அந்த செய்தியை எழுதுறாங்க. இது எழுதி முடிச்சுட்டு ரசூலா ஒரு ஓரமா இருக்காங்க. அவுஃப் பின் மாலிக் ரதியல்லாஹு அவங்க என்ன பண்றாங்க, போய் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை இப்படி இப்படிலாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன பிறகு பின்னாடி அந்த நபர் வந்து சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா, இங்க என்ன இருக்கு, நஹூதுவன் அல்ல, நாங்க விளையாட்டுக்கு தான் இப்படி சொன்னோம், விளையாட்டுக்கு தான் இப்படி செஞ்சோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றால, அந்த வார்த்தையை அப்படியே சொல்லும். அந்த வார்த்தை என்ன பண்ணோம், அப்படியே சொல்லுவோம். அல்லாஹ் அடுத்து நான் சொன்னதான், ஆனா நஹூது வனாலாம், நாங்க சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம், சும்மா விளையாட்டுக்கு சொன்னோம். அதை பாயிண்ட் பண்ணி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்க, விளையாட்டுக்கு செஞ்சோம், விளையாட்டுக்கு ரசூலாவை கிண்டல் செஞ்சோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதை பத்தி நீங்க சொல்லுங்க, அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வை பத்தியும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் பத்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் பத்தியுமா நீங்க விளையாட்டுக்கு பரிகாசம் செய்றீங்க,
விளையாட்டுக்கு செஞ்சாலும் கிண்டல் தான். அப்படி நீங்க கிண்டல் பண்றீங்களா? அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், கத கஃபர்தும் பாதா ஈமானிக்கும், ஈமான் கொண்ட பிறகு நீங்கள் குஃபர் செய்து விட்டீர்கள், ஈமான் கொண்ட பிறகு நீங்கள் காஃபிராகி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்குறான். அவன் வந்துட்டு ரசூலுல்லாவுடைய எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொன்னா, இப்னு அப்பாஸ் மூலியம் வரக்கூடிய அந்த தஃப்சீர் படிக்கும்போது நமக்கு தெரியுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மேலே வந்துட்டு கோட்மான் போடுவாங்க ரசூலா. அதை பிடிச்சி என்ன பண்ணுறான், அதை பிடிச்சிட்டு இந்த முனாஃபிக் என்ன பண்ணுறான், நாங்கள் விளையாட்டாக சொன்னோம் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். பக்கத்தில் இருக்கிற நபித்தோழர்கள் இந்த வசனத்தை அவனை பார்த்து ஓதிக்கொண்டே இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, இந்த சம்பவத்தில் நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னது, விளையாட்டுக்கும் பொழுதுபோக்கும் மார்க்கம் சம்பந்தமான விஷயத்தை ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், பரிகாசம் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த இடங்கள்ல சட்டம் என்னது, ஈமான் கொண்ட பிறகு குஃப்ர் செய்து விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான் அப்படின்றதும் பார்க்குறோம். சரிங்களா? இது ரொம்ப 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 பார்த்து பேசக்கூடிய ஒரு இடம் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது. இன்னைக்கு பார்க்குறோம் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவங்க வீட்டு ஆள்கிட்ட பேசும்போதும் பிடிச்ச ஆள்கிட்ட பேசும்போதும் ஏதோ மார்க்கம் சம்பந்தமான இவ்வளோ விஷயத்த டீப்பாக இறங்குறாங்க. மார்க்கம் அவங்களோட கண்ணில் மார்க்கமாகவே தெரியுது. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவருடைய அதாவது மனைவியை பார்த்து சொல்கிறாரு, நீ என்ன இஃப்தாரான்னு கேட்கார். அவங்க மனைவி சொல்கிறாங்க, ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நீ எப்போ வருவேன்னு சொல்லிட்டு நான் காத்துட்ருக்கேன் அப்படிங்க. அவருடைய அன்பை வெளிப்படுத்தி எவ்வளோ கேவலமாக வெளிப்படுத்த, நீ என்ன இஃப்தாரா, நீ எப்போ வருவேன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இஃப்தார் என்ன பண்ணால் மனைவியை ஜாயின் பண்ணி பேச. இது என்னது, இதெல்லாம் தெளிவாக என்னது, மார்க்கத்தை நம்ம ஒன்றுமே மதிக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் என்னது, அதோடைய இசிக்கல் டு தான் இது. மார்க்கத்துக்கு மதிப்பே இல்லை மனசில். அப்படிப்பட்ட உள்ளத்தால மட்டும்தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்ல முடியும். மார்க்கத்தை மதிச்சு இந்த மார்க்கத்தினால தான் மறுமையில் வெற்றி அப்படின்னு ஒருத்தன் இருக்கானுங்க, அவன் வாயில் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் என்ன பண்ணாது, வராது. மார்க்கத்தை கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு இடங்கள் இருக்காது. இப்படி பார்த்தோம் அப்படின்னா உதாரணங்கள் எக்கச்சக்கமாக நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மார்க்கத்தை பரிகாசம் செய்யக்கூடிய முஸ்லிம்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறான். அல்லாஹ் தான் தெரியும் நம்ம ஈமான் கொண்ட பிறகு எத்தனை நபர்கள் குஃப்ர் செஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு அல்லாஹ் தான் தெரியும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி இடங்கள் நம்ம பார்த்து பேணுதலாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான இடங்கள். சரிங்களா? நம்பர் எழுதிவோம். அதாவது அடுத்த 48வது பாடம் பாருங்க. சோதனை பின் அருள் பெற்ற பின் மனிதநாதனை நிராகரிக்கிறான். அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு சோதனை கொடுக்கான், பிரச்சனை இருக்கும் போது அதுக்கு பின்னா அல்லாஹ் என்ன பண்றான், ஒரு தீர்வு கொடுத்தான். அல்லாஹ் தீர்வு கொடுத்த பிறகு அந்த சோதனை வெளியே வந்துடான். இப்போ ஃப்ரீ ஆயிட்டான். ஃப்ரீ ஆன பிறகு அவனுக்கு கிடைக்கூடிய நியமத்தில் என்ன பண்றான், அது அவனா சம்பாதிச்சது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அதாவது சோதனையிலிருந்து வெளியே வந்தது அவனோட முயற்சியில வந்தது அப்படின்னு நினைக்கிறான். ஒரு சோதனைக்கு விடுதலை என்னுடைய முயற்சியில் கிடைச்சது அப்படின்னு நினைக்கிறான். இதை மார்க்கம் மிக மோசமாக கண்டிக்கும். இது பாருங்க, சூரா ஜுமர்ல 49வது வசனம் பாருங்க. ஃபைதா மஸ்ஸல் இன்சான துர்ருதான, மனிதனுக்கு ஏதாவது ஒரு சோதனை வந்தால், துர் அப்படின்னு சொன்னா கஷ்டம், அவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டால் தானா எங்களை அழைக்கிறான். அல்லாஹ் தன்னை சொல்றான், எங்களை அவன் அழைக்கிறான். சும்மா இதா ஹவ்வல்னாஹு நிஅமத்தம் மின்னா, பிறகு சோதனைக்கு பின்னால் அந்த எங்களை அழைத்த பிறகு, அல்லாஹ் அழைச்ச பிறகு அல்லாஹ் என்ன பண்றான், சோதனை வெளியே வரக்கூடிய ஒரு தீர்வை கொடுத்த பிறகு கால அவன் சொல்றான், இன்னமா ஊதீதுஹு அலா இல்ம், இது என்னுடைய கல்வியின் அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்டது. பல் ஹிய ஃபித்னா, ஆனால் இது அவனுக்கு சோதனை. வலாக்கின் அக்ஸரும் லா யஅலமூன், அதிகமானவர்கள் அறிவதில்லை. அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அல்லாஹ் இந்த இடத்துல சொல்லக்கூடிய செய்தி என்னது, எவ்வளோ கிளியரா அல்லாஹ் சொல்றான் பாருங்க. மனிதனுக்கு ஒரு சோதனை வந்த பிறகு அவன் அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹ் அழைச்ச பிறகு சும்மா ஹவ்வல்னா, அல்லாஹ் என்ன பண்றான், அந்த சோதனை வெளியே வரக்கூடிய ஒரு வழியை கொடுக்கான். வெளியே வந்த பிறகு சோதனை இருக்கும்போது அல்லாஹ் இடத்துல நடுங்கி துவா செஞ்சான். வெளியே வந்த உடனே அவன் சொல்றான், இன்னமா ஊத்தீதுவால ஆயிலும், என்னுடைய கல்வியினால எனக்கு இது கொடுக்கப்பட்டது அப்படின்னா. அப்படின்னா என்னது, யாரா ரொம்ப பிரச்சனை சுத்திந்தியே எப்படி என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொன்னா, இல்லை நான் அப்பெல்லாம் சமாளிச்சு நான் வெளியே வந்தேன் அப்படி சில பேர் சொல்லுவாங்களே. அதாவது ஒரு பிரச்சனையில வெளியே வருது தன்னுடைய திறமையினால மக்கள்கிட்ட காமிக்கிறது. அதுதான் இந்த வசனம் முழுக்க சொல்லுது. புரியுதா? இதை என்னது, அல்லாஹ்வுடைய நியமத்தை முழுமையா மறுக்கக்கூடிய ஒரு அடையாளம் தான் இப்படிப்பட்ட வார்த்தைகள். என்னது, ஒரு பிரச்சனை இருந்து வெளியே வந்த பிறகு அந்த முசிபத்தை நான் கையாண்டு வெளியே வந்தது என்னுடைய முயற்சின்னு சொல்றது என்னது, மார்க்கம் மிக வன்மையா கண்டிக்குது அப்படின்றதும் இந்த வசனத்தை பார்க்கிறோம். சரிங்களா? இது அவர்கள் சோதனை, ஆனா அந்த சோதனை அவங்க சோதனையாவே கருதுறது இல்லை அப்படின்றதும் அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? இருக்கிறதுல பெரிய பிரச்சனை ஒரு பிரச்சனை சோதனையா பார்ப்பது கிடையாது. சோதனை பார்ப்பது கிடையாது. ஒன்று சோதனையை வாழ்க்கையுடைய கடைசின்னு சொல்லிட்டு சில பேர் நினைப்பாங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் வாழ்க்கையுடைய உச்சம் நினைப்பாங்க. எல்லாரும் எங்கேயோ போய் நம்மளை வச்சிருக்கான் அப்படின்னு நினைப்பாங்க. இது ரெண்டும் இருக்குல்ல, இந்த ரெண்டு நினைப்பு இருக்குல்ல, வாழ்க்கை அழிச்சிடும். எல்லா இடங்களும் உயரும் சரி, இருக்கையில தாழ்ந்த இடத்த தாழ்வுல இருந்தாலும் சரி, எல்லாமே சோதனை டெஸ்ட் பண்றதுக்கு தான் வந்திருக்கு. அல்லாஹ் நம்மளுடைய ஈமான கொஞ்சம் டெஸ்ட் பண்ண கொடுத்துருக்கான். அப்படியே ஒரு நிலைப்பாடு எல்லா இடத்துலையும் இருந்தது அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில எல்லா சோதனையும் இன்ஷா அல்லாஹ் தஆலா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? இது பாருங்க, இது சம்பந்தமா ஹதீஸ் பாருங்க.
கொஞ்சம் பெரிய ஹதீஸ் தான். சஹீஹ் புகாரில் இருக்கக்கூடிய பெரிய ஹதீஸ்களும் ஒரு பெரிய ஹதீஸ். 3464 ஹதீஸ். ஹதீஸ் நம்பர் எழுதிக்கோங்க. அதாவது இன்ன சலாசத்து நஃபர் மின் பனி இஸ்ராயில் அபரஸ் வ அக்ரா வ அக்மா. அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பனி இஸ்ராயில் சேர்ந்த ஒரு 3 நபர்கள் இருந்தாங்க. பனி இஸ்ராயில் சேர்ந்த 3 நபர்கள் இருந்தாங்க. அபரஸ் வெண்குஷ்டம், வெண்குஷ்டம் தெரியும்ல, வெண்குஷ்டம் இருக்கக்கூடிய ஒரு மனிதர். அக்ரா முடி இல்லாத ஒரு நபர், முடி இல்லாத நபர், சொட்டன் கிடையாது, அவருக்கு வந்துட்டு தலையில் முடியே வரா, இப்படி ஒரு நோய். ஆமா குருடர். 3 நபர்கள், வெண்குஷ்டம், தனி நபர், தலையில் முடி இல்லாதவர், கண் பார்வை இல்லாதவர், 3 நபர். இப்போ என்ன ஆகுதுன்னா பதா அல்லாஹூ ஐயபத்தி அல்லாஹும், அல்லாஹ் என்ன பண்றான், 3 பேரை சோதிக்க ஆரம்பிக்கிறான். ஃபபஅஸ அலைஹி மலக்கன், அல்லாஹ் ஒரு மலக்குமார அனுப்புறான். ஃபஅத்தல் அப்ரஸ், முதல்ல வரக்கூடிய மலக்கு, அந்த ஒரே மலக்கு தான் 3 பேர்ட்டு தனித்தனியாக போவார். முதல் மலக்கு என்ன பண்ணுவார், வெண்குஷ்டம் இருக்கக்கூடிய நபர்கிட்ட வருவார். வந்த பிறகு மலக்குடைய இதெல்லாம் வருவார், சரிங்களா, மனிதன் மாதிரிலாம் இருக்கும். மலக்கு மாதிரி தான் வருவார். வந்து கேட்பாரு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது எந்த விஷயத்தை உனக்கு கொடுத்தா நீ மிகவும் சந்தோஷப்படுவ அப்படின்னு கேட்ட பிறகு அந்த நபர் சொல்லுவாரு, எனக்கு இந்த வெண்குஷ்டத்தினால மக்கள் என்னை விட்டு தூரமா விலகி போறாங்க, எனவே இது தீர்வடைஞ்சா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மிகப்பெரிய ஆசையை இந்த நோய் நீங்கணும் தான் அவர் சொல்லுவார். அது என்ன பண்ணும், அல்லாஹ்வுடைய உதவியில அந்த மலக்கு என்ன பண்ணுவாரு, அதை குணமடைஞ்சிடுவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உதவியோட அது குணமாயிரும். குணமான பிறகு உனக்கு என்ன பொருளாதாரம் மிக பெருசு அப்படின்னு கேட்பாங்க. என்ன பொருளாதாரம் மிக பெருசுன்னு கேட்டப்போ அவர் சொல்றாரு, எனக்கு ஒட்டகம் பிடிக்கும்னு சொன்னப்போ, அதாவது பிரெக்னெண்டா இருக்கக்கூடிய ஒரு ஒட்டகம், ஒரு பெண் ஒட்டகத்தை அவனுக்கு கொடுக்கப்படும். எதுக்கு பிரெக்னெண்டா இருக்குன்னா அடுத்து அதோடைய சந்ததி வரணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த மலைக்கு போகும்போது அதாவது பரக்கத்தான ஒரு துவா சொல்வார். துவாவின் மூலியமா என்ன பண்ணும், அந்த ஒட்டகத்துடைய நீண்ட சந்ததிகள் வரும், மிகப்பெரிய ஒட்டக மந்தை என்றது, அந்த ஒட்டகமுடைய மிகப்பெரிய கூட்டம் என்பது இந்த வெண்குஷ்டம் இருக்கக்கூடிய நபருக்கு வந்துடும். அதாவது ஒரு காலத்து வெண்குஷ்டமா இருந்தவர் சரியான நபரா, நல்ல ஆரோக்கியமான நபரா வந்துட்டு, அது மட்டும் இல்லாம செலவுக்கு என்னது பொருளாதாரம் அப்படின்னு அடிப்படையில் ஒட்டகத்தோட மிகப்பெரிய கூட்டமும் அவருக்காண்டி இருக்கு. இது ஒன்று. இரண்டாவது இருக்கக்கூடிய நபர் யாரு, முடியில்லாத வராங்க. அதே மாதிரி எது உனக்கு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டப்போ, இந்த முடி இல்லாதனால பார்க்க அழகா இல்லை, எல்லாருமே எனக்கு முடி வேணும்னு சொன்னப்போ ஒரு முடி கொடுக்கப்படுது, அழகாயிடுறாரு. என்ன பொருளாதாரம் வேண்டும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த நபர் சொல்றாரு, எனக்கு மாடு வேணும், பிரெக்னெண்டா மாடு கொடுக்க, அது மூலியமா பெரிய கூட்டமே அவருக்கு வருது, சரிங்களா. மூணாவது கண் பார்வை இல்லாத நபர்கிட்ட இதே மாதிரி சொல்லப்படுது, கண் பார்வை கொடுக்கப்படுது. அவர் வந்துட்டு ஆடு வேணும் கேட்கிறாரு, அவருக்கு வந்துட்டு பிரெக்னெண்டா இருக்க ஒரு ஆடு கொடுக்கப்பட, அவருக்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் வருது. இப்போ 3 பேர்கிட்டையும் இருந்த நோய்கள் போயிடுச்சு. ஒரு காலத்தை சோதனை இருந்தாங்க, சோதனை அல்லாஹ் வெளியே எடுத்து வந்துட்டான், அது அவங்களுக்கு தெரியும், அல்லாஹ் தான் வெளியே எடுத்தா அவங்களுக்கு தெரியும். வெளியே வந்த பிறகு அது மட்டும் இல்லாம அவங்களோட பொருளாதாரம் அடுத்த சந்ததி வர அளவுக்கு சூப்பரான ஒரு நிறைய பொருளாதாரமா அவங்ககிட்ட இருந்தது. இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் என்ன பண்ணா, இன்னொரு மலக்க ஒரு மனிதனுடைய உருவத்தை அல்லாஹ் அனுப்புறான். எப்படிப்பட்ட மனிதர், மிகவும் ஒரு யாசகர் போன்ற தோற்றத்தை என்ன பண்ற போறாரு, ஒரு பிச்சைக்காரர் போன்ற ஒரு தோற்றத்தை போறாரு. வெண்குஷ்டத்துல இருந்தார்ல அந்த நபர்கிட்ட போறாங்க, நான் ஒரு வழிபோக்கர், முசாஃபிர், நான் ஒரு வழிபோக்கர், டிராவல் பண்ணியிருந்தேன், திடீர்னு என் பொருளாக காணாம போயிடுச்சு, இப்போ என் ஊருக்கு போறதுக்கு உங்களுடைய ஒரு ஒட்டகம் வேணும், வேணும், ஏன்னா அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குல்ல, பார்த்துட்டு ஒரு ஒட்டகம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னப்போ இவர் என்ன பண்றாரு, கொடுக்க மறுக்கிறார். அவரு சொல்றாரு, அந்த யாசம் கேட்டு வந்தால அவர் சொல்றாரு, நீ ஏன் கொடுக்க மாட்டேற, ஒரு காலத்துல உன்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அபரஸ், உன்னை வெண்குஷ்டத்துடைய நோயில வச்சு அல்லாஹ் தான் உன்னை வெளியே எடுத்தான், இந்த அல்லாஹ் தான் கொடுத்தான், அல்லாஹ் கொடுத்ததுல இருந்து எனக்கு ஏன் கொடுக்க மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வோட பேர் ஞாபகப்படுத்தி வைக்கிறாரு. அவன் என்ன பண்ண சொல்றான் தெரியுமா, அவன் சொல்றான், இது எதனால கிடைச்சது அப்படின்னு சொன்னா, என்னுடைய மூதாதியர் தாத்தன் முப்பாட்டன் இவங்க சம்பாதிச்ச மூலியமா சொத்துரிமை மூலியமா எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கிடைச்ச அந்த நியமத்தை எங்க பண்றான், அவனுடைய தாத்தா பாட்டன் முப்பாட்டன் இப்படி சொத்து வழியா கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திருப்பிடுறான். யார் பக்கம் திருப்பினா, அல்லா பக்கம். ஆனா இந்த பக்கம் திருப்பி என்ன பண்றான், இது ஒரு பொய் சொல்றான். பொய் சொல்லி என்ன பண்றான், அந்த நபர்கிட்ட சொன்ன பிறகு அந்த நபர் என்ன பண்றாரு, ஒருவேளை நீ சொல்றது பொய்யா இருந்தது அப்படின்னு சொன்னா, நீ சொல்றது பொய்யா இருந்தது அப்படின்னு சொன்னா உனக்கு இருக்கக்கூடிய எல்லா நியமத்தையும் அல்லாஹ் பறிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவர் லானத் பண்ணிடுறாரு. அவர் பண்ணி முடிச்சு அந்த இடத்துல கிளம்பின பிறகு அல்லாஹ் ரபுல்லா அந்த தரப்புல கொடுக்கப்பட்ட எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் பறிச்சிடான். அவர் எப்படி வெண்குஷ்டத்துல இருந்தாரோ அதே வெண்குஷ்டத்தை அல்லாஹ் அதே நிலையில திருப்பிறான் அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரி 2ஆம் நபர் முடியில்லாத நபர்கிட்ட போவாங்க, அந்த வயசானவர் இதே கேட்பார், அந்த வழிபோக்கர் இதே கேட்பாரு, இதே கேட்டு அவன் கொடுக்க மறுத்துறான், அவனும் அதே கதையான்னு சொல்லுவான். இது எங்க தாத்த முப்பாட்டன் கிடைச்சுன்னு சொன்ன பிறகு அவனையும் அந்த மாதிரி லானத் பண்ணிடுவாங்க. லானத் பண்ணி எல்லாம் பறிக்கப்பட்டு திருப்பி மண்டையில முடியில்லாம ஆயிடுவார்.
மூணாவது கண் தெரியாத நபர்கிட்ட போகும்போது தான் அந்த நபரை சோதனை ஜெயிச்சிருவார். அவர்கிட்ட கேட்ட பிறகு அவர் முதல்ல யோசிப்பார். ஆனா இந்த எதிர்க்க இருக்கக்கூடிய நபர் ஞாபகப்படுத்தார், ஒரு காலத்து நீ கண் பார்வை இல்லாம இருந்த, ஆனா அல்லாஹ் உனக்கு கண் பார்வை கொடுத்தா அப்படின்னு ஞாபகப்படுத்த பிறகு இந்த ஞாபகம் வந்த பிறகு அவர் ஒத்துவார். ஆமா, நான் ஒரு காலத்து இப்படி இருந்தேன், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன், அல்லாஹ் தான் எனக்கு எல்லாம் கொடுத்த பிறகு உனக்கு எவ்வளவு அல்லாஹ் கொடுத்ததான் எல்லாமே, எனவே இதுல எவ்வளவு வேண்டுமோ எடுத்து மீதி எனக்காண்டி வை அப்படின்னு சொன்ன பிறகு அவர் என்ன பண்ணுவார்? எதுவுமே எடுக்க மாட்டாரு. அல்லாஹ் ரப்பல் உங்களை சோதனைக்கு அனுப்பிச்சா அவங்க 2 பேர், அதாவது உங்களுடைய 2 சாஹிப் 2 தோழர்கள் தோத்து விட்டார்கள், நீங்க சோதனை ஜெயிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரை இந்த கண் தெரியாம இருந்தால இந்த நபரை பார்த்து சொன்னாங்க அப்படின்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல 2 நபர்கள் சோதனை தோத்துறாங்க, ஒருத்தர் ஜெயிச்சிட்டாங்க. யார் ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னா, முசிபத்துன்னு இந்த வெளியே வந்த பிறகு அந்த வெளியே வந்த காரணம் அல்லாஹ் மட்டும்தான். அந்த வெளியே வந்த ஒரு நியமத் அல்லாஹ் கொடுத்தது மட்டும்தான் அப்படின்ட்டு அல்லாஹ் பக்கமா தன்னை சார்ந்து இருக்கார்ல, தன்னுடைய முயற்சி தனக்கு சொத்து உரிமை மூலியமா வந்தது, தான் சம்பாதிச்சு மூலியமா வந்தது, இப்படி எதுவும் பண்ணாம எல்லாமே அல்லாஹ் கொடுத்தது அப்படின்னு சார்ந்து இருக்கார்ல, இப்படிப்பட்ட நபர் சோதனை ஜெயிச்சிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணது சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ். சரிங்களா? இது அப்படியே இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வசனத்தோட சேர்த்துப்பாரு. ஒரு நபர் சோதனை வந்த பிறகு அல்லாஹ் அழைக்காரு, அல்லாஹ் சோதனை வெளியே வரக்கூடிய பாக்கியம் தரான். வெளியே வந்த பிறகு அவன் சொன்னா, இன்னமா ஊத்திட்டு ஆல அயில், என்னுடைய அறிவால தான் நான் வெளியே வந்தேன்னு சொல்றாரு, என்னுடைய அறிவால தான் வெளியே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த வசனமும் அந்த ஹதீஸும் எவ்வளவு ஒட்டி போகுது. வெளியே வந்த பிறகு மனிதன் பேசக்கூடிய வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹ், அவன் அடிக்கக்கூடிய பெருமைகள் பாருங்க. பிரச்சனை வெளியே வந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறந்துறான். இதுதான் மக்காவுடைய குறைஷை பார்த்து அல்லாஹ் சொன்னான், ஃபைதா ரகிபு ஃபில் ஃபுல்க், நீங்க வந்துட்டு கப்பல்ல பயணம் செல்லும் பொழுது தாவுல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ் இஹ்லாஸோட நீங்க அழைக்கிறீங்க. எப்ப கடல்ல வந்துட்டு போகும்போது புயல் வந்துட்டா அந்த புயல் கப்பலை கவுத்துட்டு நம்ம செத்து போயிடுவோம் மௌத்தா போயிடுவோன்ற பயத்துல வானத்துடன் கை தூக்கி அல்லாஹ் இஹ்லாஸோட அழைக்கிறீங்க. சரிங்களா? ஆனா நீங்க வந்துட்டு அல்லாஹ் இஹ்லாஸோட அழைச்சி உங்க சிலைகள்லாம் வேணாம் தூக்கி போட்டுறீங்க. ஆனா பூமிக்கு வந்து லேண்ட் ஆன உடனே, பூமிக்கு வந்த உடனே அல்லாவை மறந்துறாங்க. அந்த சிலை பக்கம் போய் இந்த சிலையை தான் திருப்பி எங்களை காப்பாத்தின்னு சொல்லிட்டு திருப்பி சிலை பக்கம் போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க? அல்லாவுக்கு அநியாயம் நீங்க செய்றீங்க அப்படின்றதும் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான். சரிங்களா? அப்போ பிரச்சனை இருக்கும் போது தான் யார் ஞாபகம் வருது மனிதனுக்கு? ரப். பிரச்சனை இருக்கும்போது தான் ரப். பிரச்சனை வெளியே வந்துட்டா அவனுடைய முயற்சிகள், அவனுடைய பொருளாதாரங்கள், உதவி செய்யக்கூடிய நபர்கள், இதுதான் மனிதனுக்கு கண்ணில் இருக்கு அப்படின்றதும் பார்க்கணும். சரிங்களா? அப்போ இதே வார்த்தை இன்னமா ஊத்திட்டு வாழ அயில், இந்த வார்த்தை இருக்குல்ல, இது என்னுடைய அறிவால தான் கிடைச்சது. நான் பெற்றதெல்லாம், எனக்கு கிடைச்ச நியமத்தெல்லாம் என்னுடைய அறிவால தான் நான் எடுத்துக்கொண்டேன் அப்படின்ட்டு இன்னொரு மனிதன் இதை சொன்னான்னு சொல்லிட்டு குர்ஆன் சொல்லுது. அது யாரு? காரூன். யாரு? அஹ்சன்த், காரூன். மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த மிகப்பெரிய பயங்கரமான பணக்காரன். எந்த அளவுக்குனா இப்னு கசீர் பதிவு செய்யறாரு, ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். காரூனுடைய அதாவது சொத்துக்கள், அந்த ஹசானாக்கள் இருக்கும்ல, ஹசானாக்கள் இருக்கக்கூடிய அந்த ரூம்களுடைய சாவி இருக்கும்ல, அந்த சாவிகளை தூக்குறதுக்கு யானை படைகள் வரும். ஹசானாக்களை தூக்குறதுல, ஹசானாக்கு தூக்குறா கூட கொஞ்சம் யோசிக்கலாம், அந்த ஹசானாக்களுடைய சாவிகளை தூக்குறதுக்கு யானை படைகள் வரும் அப்படின்னு சொல்லி இமாம் இப்னு கஸீர் என்ன பண்றாரு, ஒரு பதிவு செய்யறாரு. பார்க்குறோம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இவ்வளவு பொருளாதாரம் வந்தா கொஞ்சம் ஒரு 10 லட்சம் தாண்டினாலே கையில பிடிக்க முடியறது இல்லை. இவ்வளவு வந்துட்டா சுப்ஹானல்லாஹ் எங்கே போறால. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருக்கக்கூடிய ஏழை நபர்கள்லாம் சொன்னாங்க, அல்லாஹ் இவ்வளவு கொடுத்துருக்கானே எங்களுக்கு கொஞ்சம் கொடுன்னு அல்லாவுடைய பேரால் கேட்டாங்க. அல்லாவுடைய பேரால் கேட்ட பிறகு அடுத்தவன் என்ன தெரியுமா, இப்ப அல்லாவுடைய பேரை கேட்டா மறுக்க முடியாதுல்ல. அவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? இதான் சொன்னான், இன்னமா ஊத்திட்டுஹும் அலா இல்ம், என்னுடைய அறிவு காரணமா எனக்கு கொடுக்கப்பட்டேன்னு சொன்னான். அல்லாஹ் கொடுக்கல, என் அறிவுல நான் யோசிச்சு டிஃப்ரெண்டா பிசினஸ் பண்ணி நானே என்னுடைய அறிவால சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்ச எல்லாமே தன் பக்கமா சாடிக்கிட்டான். அதனால பார்க்குறோம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மேலே ஈமான் கொண்டவங்க காஃபிர்கள் எல்லோருடைய கண்ணுக்கு முன்னால காரூனும் அவனுடைய சொத்துக்களும் பூமியில் அப்படியே இழுக்கப்பட்டு அவன் அங்கேயே எல்லாருடைய கண்ணுக்கு முன்னால் அழிக்கப்பட்டான். ராத்திரியாலும் கிடையாது. அல்லாஹ் சில சமூகங்களை ராத்திரி சொல்லுவாங்க, இப்படிலாம் எல்லாருடைய பட்ட பகல்ல மக்களுடைய கண்ணுக்கு முன்னால எல்லோருக்கும் மிகப்பெரிய படிப்பணியா இது இருக்கணும் அப்படின்னுக்காண்டி மொத்தம் பூமியில் இழுக்கப்பட்டது அப்படின்றதும் நம்ம என்ன பண்றோம், படிக்கும். சரிங்களா? அப்போ நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன வந்துச்சுன்னா, சோதனை எல்லாருக்கும் பொதுவாக வரக்கூடிய விஷயம் தான். பிரச்சனை முசிபத் வாழ்க்கையோட ஒரு அங்கம் தான். இப்படி வரும்பொழுது அந்த இடங்கள்ல இருக்கும்போது எப்படி கையாளணும் மார்க்க நம்ம சொல்லி தருது. இப்போ சோதனை எப்படி கையாளுறோமோ, சோதனை முடிஞ்சு வெளியே வந்த பிறகும் அந்த சோதனை எப்படி கையாளணும் மார்க்கம் சொல்லுது. நீ சோதனை வெளியே வந்துட்ட, அதுக்குன்னே ஃப்ரீ ஆயிட்டன்ற அர்த்தம் இல்லை. முந்தைய சோதனை எப்படி பிந்தைய காலத்துக்கு நம்ம வந்துட்டு கடத்துறோம், எப்படி பயன்படுத்தும். சில பேர் சொல்லுவோம், என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்கலாம், என்ன பிரச்சனை இருந்தாலும் பார்த்துக்கலாம். இது சொல்லக்கூடிய நீயத்து இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், சில டைம் நான் எதை வேணாலும் நான் சமாளிப்பேன்,
எதை வேணாலும் நான் பார்த்துருவேன் அப்படின்னு நீயத்தை ஒருத்தர் சொன்னாங்களேன், அல்லாஹ் ரப்பல் இந்த உலகத்தை அழிச்சிடும். ஏன்னா மிக மோசமான வார்த்தை. ஏன் அப்படி சொன்ன மார்க்கம் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொன்னா, உங்களை இந்த உலகத்தில் படைச்சது சோதனைக்காண்டி, அந்த சோதனை பிஸ்ஸர்ரா ஒவ்வொர்ரா, சில சமயம் சந்தோஷம், சில சமயம் துன்பத்தாலும் சோதிக்கப்படுவீர்கள். துன்பம் வரும், மனசுல துன்பம் ஏற்படும், இதால் நீங்க சோதிக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் நமக்கு சொல்லுது. அப்படி துன்பம்லாம் கொடுக்கப்படும் சொன்ன பிறகு எனக்கு துன்பமே ஏற்படாது அப்படின்னு ஒருத்தர் சொல்றான், இல்ல எல்லாத்தையும் நான் சமாளிச்சிடும் அப்படின்னு தைரியமா ஒருத்தர் சொல்றான் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதிச்ச விதிகளை அவன் மீறுறான் அப்படின்றதும் இந்த இடங்களை நம்ம என்ன பண்றோம் புரிஞ்சுக்கலாம். அப்போ கிதாபு தௌஹீத் படிக்கக்கூடிய நாம ஒரு சோதனை எப்படி கையாளும், இந்த சோதனை முடிஞ்ச பிறகும் அந்த சோதனைகளை எப்படி முடிந்த சோதனையும் எப்படி கையாளும் அப்படின்ற தெளிவான விளக்கம் என்ன பண்ணுது இந்த வசனம் அந்த ஹதீஸ் மூலம் நமக்கு சொல்லி தரப்படுது. சரிங்களா? 49வது தலைப்பாருங்க. தலைப்பாருங்க, சந்ததி பெற்ற பெண் இணை வைத்தல். சந்ததியானது வாரிசு. இப்போ வாரிசு பெற்ற பிறகு ஷிர்க் எப்படி உண்டாகுது அப்படின்றத சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடம். சூரா ஆராஃப்ல 190வது வசனம், ஃபலம்மா ஆத்தாஹுமா சாலிஹன் ஜஅலா லஹு ஷுரகா ஃபீமா ஆத்தாஹுமா ஃபதஅல அல்லாஹு மா யுஷ்ரிகுன். ஃபலம்மா ஆத்தாஹுமா சாலிஹன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பிள்ளையை கொடுத்தவர், சாலிஹான் ஒரு பிள்ளையை கொடுத்த பிறகு ஜஅலா லஹு ஷுரகா, அல்லாஹ் அவங்க 2 பேருக்கு பிள்ளை கொடுத்த பிறகு அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுக்கு இணை வச்சுட்டாங்க. ஃபீமா ஆத்தாஹுமா, அல்லாஹ் கொடுத்ததில் இணை வச்சுட்டாங்க. ஃபதஅல அல்லாஹு மா யுஷ்ரிகுன், அல்லாவது இவர்கள் இணை வைப்பதை விட்டு அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவன், அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹ் கூட சொல்லலாம். அதாவது இந்த 2 பேர் யார்? 2 பேர் தம்பதி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஹஸ்பண்ட் ஒய்ஃபா அல்லாஹ் என்ன பண்ண ஒரு பிள்ளையை கொடுத்தான். சாலிஹான பிள்ளையை அவங்க கேட்டாங்க, சாலிஹான பிள்ளை கொடுத்தான். கொடுத்த பிறகு இணை வச்சுட்டாங்க. கொடுத்த பிறகு இணை வச்சுட்டாங்க. இவங்க இணை விட்டு அல்லாஹ் தூரமா இருக்கான். இது எந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பார்த்து சொல்லப்பட்டது யாருக்கா தெரியுமா? ஆனா ஒரு கணவன் மனைவி அவங்களை பார்த்தா சொல்லப்பட்டது. யாரா இருக்க முடியும்? இல்ல, ரசூலுல்லாஹ் காலம். அப்துல் ரஹ்மான். இது வந்துட்டு சொல்லப்பட்டது. படிப்படியாக நம்ம போகலாம். சரிங்களா? முதல் கருத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். முதல் கருத்து என்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மூலியமா ஒரு செய்தி வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பிள்ளையை கொடுத்தான். இவங்க சாலிஹான பிள்ளை கேட்டாங்க, சாலிஹான பிள்ளையை அல்லாஹ் கொடுத்தான். பிள்ளையை கொடுத்த பிறகு பிள்ளை வயிற்றில் இருக்கும் பொழுது ஷைத்தான் என்ன பண்றான், அவங்க கிட்ட வந்து ஒரு பயம் கொடுத்தான். யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேர்கிட்ட ஒரு பயம் கொடுத்தான். என்னன்னா, இப்போ ஏதாவது வரக்கூடிய இந்த பிள்ளை, பிறக்கக்கூடிய இந்த பிள்ளைக்கு நீங்க வந்துட்டு பேரை வைக்கணும். எந்த பேரு? அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய பேர் இல்லை, எனக்கு கட்டுப்படக்கூடிய பேர் வைக்கணும். என்ன பேர் அது? அப்துல் ஹாரிஸ். ஹாரிஸ் ஷைத்தான சொல்லுவாங்க. எந்த நம்ம பயன்படுத்தும் ஹாரிஸ் இல்லை, இது வேற ஹாரிஸ். கடைசியில அதாவது நம்ம பயன்படுத்தல கடைசியில சீன் வரும் ஹாரிஸ்ல. இந்த ஹதீஸ் இந்த சம்பவம் சொல்லக்கூடிய ஹாரிஸ்ல கடைசியில சா வரும். சரிங்களா? வேற வேற வார்த்தைகள். ஹாரிஸ் ஷைத்தான் சொல்லப்படும். சரிங்களா? அப்போ தொல்லை செய்யறோம்னா ஹாரிஸ் சொல்லுவாங்க எப்பவுமே. இந்த இடத்துல ஷைத்தான் சொல்லப்படும். அப்போ ஹாரிஸ், அப்துல் ஹாரிஸ், ஹாரிஸுடைய அடிமை, இப்படி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் வந்து சொல்றான். அதாவது ஷைத்தானுடைய அடிமை, இப்படி பேர் வை அப்படின்னு சொல்றான். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் வைக்க மாட்டேன்னு சொன்ன பொழுது ஷைத்தான் பயமுடுத்தான். இப்படி நீங்க பேர் வைக்கல அப்படின்னா வயிற்றுல இருக்க குழந்தை இருக்குல்ல, அதாவது ஷைத்தான்கள் எப்படி கொம்புகள் இருக்குமோ அந்த கொம்பு உங்களுடைய பிள்ளைகள் நான் கொடுத்துருவேன். கொடுத்த பிறகு அந்த குழந்தை வெளியே வரும்போது வயிற்று கிழிச்சிட்டே வெளியே வருவான்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான ஒரு பயம் கொடுத்துற பிறகு அவங்க என்ன பண்றாங்க, அதுக்கு பயப்படுறாங்க. அல்லாஹ் மேல சார்ந்து இருக்காங்க. ஆனா பிறக்கூடிய குழந்தை கொம்போட பிறக்கணும், ஆனா பிறக்கூடிய குழந்தை இறந்துருது. பிறக்கூடிய குழந்தை இறந்துருது. இப்படி இப்படி ஆயிருச்சா? இப்படி ஆன பிறகு அடுத்து திருப்பி அல்லாஹ் என்ன பண்றாங்க, துவா கேட்கறாங்க. திருப்பி என்ன பண்றாங்க, பிரெக்னென்ட் ஆகுறாங்க. திருப்பி இந்த மாதிரி ஷைத்தான் வஸ்வசாக்கள் போடுறான். திருப்பி என்ன ஆகுது, குழந்தை இறந்து 2 தடவை குழந்தை இறந்து போயிரு. 3வது தடவை குழந்தை வந்துட்டு வயிற்றுல இருக்கும் பொழுது திருப்பி வந்து பயப்படுதான். பயமுடுத்த பிறகு இந்த குழந்தையும் இறந்துரும் அப்படின்ற பயத்துல என்ன பண்றாங்க, அப்துல் ஹாரிஸ் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த குழந்தை நல்லபடியா பிறக்குது அப்படின்ற அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்க மூலியமா ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு செய்தி வருது. ஆனா ரைஃப் ரொம்ப மோசமான ரைஃப்ல இருக்கக்கூடிய ஆதாரமற்ற இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தஃசீர். ஆதாரமற்றனா நபித்தோழர் சொல்லி ஆதாரமற்ற இல்லை, நபித்தோழர் வழியும் தொடர் போல நடுவுல 3 அல்லது 4 நபர்கள் இப்படி இருக்கிறாங்க. அந்த சங்கிலி தொடர்ல மிகவும் பலகீனமான நபர்கள். அப்போ என்ன பண்ண மாட்டோம், இதை எடுக்கவே மாட்டோம். சங்கிலி தொடர்ல பலகீனம் இருக்கனால இதை எடுக்கவே மாட்டோம். இன்னும் அல்பானி ரஹிமுல்லா சில்சிலத்து தைஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய மிகப்பெரிய நூல்
ஸைஃபான எல்லா ஹதீஸ், ஆதாரமற்ற எல்லா ஹதீஸும் அதில் வச்சிருப்பார். அந்த இடத்துல தஃப்சீரோட பாடத்தை பார்க்கும்போது இதுவும் அது இடம்பெற்றிருக்கும். ஏன்னா இது ஸைஃப்னு காமிக்கிறதுக்கு இது ஆதாரம் இல்லை, சரிங்களா? ஆனால் வந்துட்டு நிறைய மார்க்க அறிஞர்கள் பார்க்குற முந்தைய காலத்தில் இது ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, இந்த தஃப்சீர் அடிப்படையில் இதை விளங்கி வச்சிருக்காங்க. அதாவது இந்த ஆயத்தில் சொல்லப்பட்டது, இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட தம்பதிகள், இந்த வசனத்தை சொல்லப்பட்ட கணவன் மனைவி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ண விளங்கி வச்சிருக்காங்க. அது மிகவும் பிழையான விஷயம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கிடையாது. இப்படி சொல்லக்கூடியவங்க யாரு? இந்த வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு பிள்ளையை கொடுத்த பிறகு இணை வைச்சிட்டார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் தான் அப்படின்னு சொல்றாங்களே. அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, இது விவாதம் எல்லாம் எடுத்துட்டு போறது இல்லை, ஒரு ஆய்வுல வரக்கூடிய ஒரு குழப்பம், அவ்வளவுதான், சரிங்களா? அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒருவேளை அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்க மூலியம் வரக்கூடிய அந்த தஃப்சீர், அந்த ஒரு செய்தி வந்து ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி இந்த செய்தி தைஃபா இருந்தாலும் சரி, 190 வசனம் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி 189 வரும், 189 வசனம் வரும்ல, அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அந்த அல்லாஹ் உங்களுக்கு ஒரு உயிரிலிருந்து உங்களை அல்லாஹ் படைத்தான் அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பத்தியும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பத்தியும் அல்லாஹ் பேசியிருப்பான். எனவே அந்த முந்தைய வசனத்தை ஒட்டி அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம்னா, அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த வசனம் எதுவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பத்தி தான் சொல்லப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இணைச்சி அந்த செய்தியை சொல்லக்கூடிய நபர்கள் சொல்றாங்க, சரிங்களா? ஆனா அடிப்படை ரீதியாக பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருக்கிற செய்தி அவங்கள பத்தியே சொல்லப்பட்டது. ஆனா அந்த வசனங்கள் தெளிவா முடியும் போது பார்க்கிறோம், அந்த வசனம் முடியும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க மட்டும் இல்ல, அவங்க பின்னாடி வரக்கூடிய எல்லா சந்ததியை பற்றியும் இதுக்கு முன்னாடி 189 வசனத்தை அல்லாஹ் பேசுறான். வெறும் அவங்க 2 பேர் மட்டும் இல்ல, அவங்க மூலியம் அவருடைய சந்ததியை பற்றியும் அல்லாஹ் பேசியிருப்பான். அவங்க எல்லோரையும் நான் தான் படைச்சிருப்பான் அப்படின்ற அர்த்தத்தை சொல்லியிருப்பான், சரிங்களா? அப்போ இது வெறும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்லப்பட்டது கிடையாது. அந்த வசனத்துல அது பின்னாடி இருக்கிற சந்ததியை சேர்த்து பேசப்பட்டது, அவங்களுக்கு பின்னாடி இருக்கிற சந்ததியும் சேர்த்து பேசப்பட்டதுன்னா இதுவும் அவங்களுடைய சந்ததி பற்றி தான் பேசப்பட்டது அப்படின்னு பார்க்கிறோம். இதனால தான் பார்க்கிறோம் இந்த வசனத்துக்கு இமாம் இப்னு கஸீர் மூலியமா ஒரு செய்தி வரும். ஹசன் பஸ்ரி ரஹிமுல்லா அவங்க ஒரு செய்தி சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு வந்து சரியான ரசூலுல்லாஹ் மூலியம் வரக்கூடிய தஃப்சீர்கள் கிடையாது. இதுல எந்த கணவன் மனைவி ஷிர்க் வச்சாங்க பிள்ளை கிடைச்ச பிறகு அப்படின்னு சொல்லக்கூடிய தெளிவான இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய எதுவும் கிடையாது. ஆனா கன்ஃபார்ம் என்ன அப்படின்னு சொன்னா, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் ஒரு பிள்ளை, ரொம்ப நீண்ட தூரம் நம்ம வரையும் அப்படிலாம் கிடையாது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததியிலே வரக்கூடிய பிள்ளைகள், அவங்கள இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி அல்லாட்ட வந்துட்டு பிள்ளை கேட்டாங்க, அல்லாஹ் பிள்ளை கொடுத்தா அதுக்கு பின்னாடி அவங்க ஷிர்க் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள் இருக்கக்கூடிய ஒரு தொடர். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடைப்பட்ட ஒரு காலம் இருந்ததுல 1000 வருஷங்கள் சொல்லப்படும். இந்த 1000 வருஷம் இடைப்பட்ட ஒரு தம்பதி அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க தான் இப்படி ஷிர்க் வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இமாம் ஹசன் பஸ்ரி சொல்றாங்க. இமாம் இப்னு கய்யிம் ரஹிமல்லாஹும் அதுதான் சரியான விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைங்க அப்படின்னா, முந்தைய ஆயத்தோட சேர்த்து என்ன பண்றாங்க, ஒரு ஆய்வறிக்கை என்ன பண்றாங்க இவங்க நமக்கு கொடுக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அப்போ சரியான கருத்து என்னது, சொல்லப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் கிடையாது, அவங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ஒரு சந்ததி சம்பந்தமான சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான். இவன் இப்னு கஸீர் இந்த செய்திக்கு இன்னொரு விஷயம் சொல்லுவார். என்ன அப்படின்னு சொன்னா, இது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு பரப்பப்பட்டது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பரப்பப்பட்டது. இந்த பரப்பப்பட்டது பனி இஸ்ராயேலுடைய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பனி இஸ்ராயேலுடைய அறிவிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பனி இஸ்ராயேலுடைய அறிவிப்புகள் என்னது, ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு யோதன் கெசவர் இங்கே பரப்பி கிடப்பாங்களே, இப்படி இருக்கும்போது சில நபர்கள் அவங்களோட தொடர்பு வச்சுட்டு இருப்பாங்களே, குடும்ப ரீதியாவோ வேற கோத்திரம் தொடர்பு பொழுது இந்த நபர்கள் இஸ்லாத்தை வச்சு சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணாங்க பனி இஸ்ராயேலோட செய்திகள் சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயம் அவங்ககிட்ட இந்த பகிரப்பட்டது, நம்ம விஷயம் அவங்ககிட்ட சொல்லப்பட்டது. இப்போ பனி இஸ்ராயேலோட செய்திகள் சில விஷயம் சொல்றாங்களே, அதுக்கு ஒரு சட்டம் மார்க்கத்தை சொல்லுது. பனி இஸ்ராயேல் அவங்களுடைய யூதனும் கிறிஸ்தனும் அவங்களுடைய வரலாறு கதைகள் சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு சட்டம் மார்க்கம் சொல்லுது. அது என்ன சட்டம் யாருக்கா தெரியுமா? இப்போ நம்மளுக்கு ஷரியத் இருக்கு, குர்ஆன் சுன்னா இருக்கு. இப்போ அதை தாண்டி பனி இஸ்ராயேல் அவனுடைய வரலாறுலாம் பேசலாம், ரசூலுல்லாஹ் காலத்திலோ அதுக்கு பின்னாடி இப்போ அவன் பேச ஆரம்பிக்கிறான். அது ஒரு சட்டம் மார்க்கம் சொல்லுது. அது என்ன சட்டம்? குர்ஆன் சொல்லுவேன் நம்ம வரலாம். வேற யார் சொல்றா? உண்மையாக்க கூடாது. அஹ்சன் பாரக்கல்லாஹ், சேம் தான், கரெக்டா ஒண்ணா. அதாவது லா நுகதிபு வலா நுசத்திகு, நாங்கள் பொய்ப்படுத்த மாட்டோம், நாங்கள் உண்மையும் படுத்த மாட்டோம். அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பனி இஸ்ராயேலுடைய ஹதீஸம் பனி இஸ்ராயேல் லா ஹரஜ், பனி இஸ்ராயேல்ட்டு அறிவிங்க, அவங்க சொல்லக்கூடிய செய்திகளை எடுத்து அறிவிங்க, பிரச்சனை இல்லை. அது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா நுகதிபு வலா நுசத்திகு, நாங்கள் அதை நம்ப மாட்டோம், நாங்கள் அது பொய்யணும் சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் ரெண்டுத்தையும் சொல்றாங்க. எது இது, அவன் ஒரு விஷயம் சொன்னா அதை எடுத்து நம்ம மக்கள்கிட்ட பேசுவோம். அதே சமயம் என்னது, அவன் சொன்னது உண்மைன்னு சொல்ல மாட்டோம், அவன் சொன்னது பொய்ன்னு சொல்ல மாட்டோம். ரசூலுல்லாஹ் ரெண்டுத்தையும் சொல்லிட்டாங்க. அப்போ இரண்டுத்தையும் இணைச்சு பார்த்தா நமக்கு என்ன தெரியுது, இந்த ஷரியத்தோட ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்த செய்திகளோட இந்த மார்க்கத்துக்கு எது ஒட்டுதோ அதை ஏற்றுக்கலாம், மார்க்கத்துக்கு எது ஒட்டுதோ ஏற்றுக்கலாம். மார்க்கத்துக்கு முரணான ஒரு செய்தி சொன்னா என்ன பண்ண மாட்டோம், நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இது தெளிவாக மார்க்கத்துக்கு முரணா இருக்கு. இது ஆதம் அலி, இதுக்கு அர்த்தம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரச்சாரம் பண்றது தெளிவாக மார்க்கத்துக்கு முரணா இருக்கு. ஏன் ஷிர்க் செஞ்சாங்கன்னு வருது.
அவர்கள் இணை வைத்தார்கள் அப்படின்னு வருது. ஷைத்தானுடைய அடிமையின் பெயரை வைத்து அவர்கள் இணை வைத்து விட்டார்கள் வருது. இப்போ சொல்லுங்க, நபிமார் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் விட்டுருங்க, அவங்க ஒரு பெண்மணி, அது மனுஷன் ஒரு நபி எப்படி ஷிர்க் செய்ய முடியும்? சின்ன ஷிர்க்கும் பெரிய ஷிர்க்கும். ஏன் நபிமார்கள் பெரும்பாவம் வரையும் அவங்க என்ன பண்ணாங்க? தூரமாக்கப்பட்டவர். சில டைம் மனிதனாக இருக்கக்கூடிய நேரத்தில் சின்ன சின்ன தவறுகள், மறதி, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடந்துமே பெரும்பாவங்கள், சின்ன ஷிர்க்கும் பெரிய ஷிர்க்கில் நபிமார்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். இதுதான் குர்ஆன் சொன்ன நமக்கு சொல்லித்தருது. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது நபிமார்கள் இணை வச்சிருக்க வாய்ப்பில்லை, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இதற்கு அர்த்தமா இருக்க வாய்ப்பில்லை அப்படின்றதும் நம்ம நிறைய செய்திகள் ஊடாவும் என்ன பண்றோம்? பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, இந்த இடங்கள்ல பார்க்கும் பொழுது அப்துல் பாசித் அல் ஃபஹீம் ஹஃபீதவுல்லா கத்தார்ல இருக்காரு, மிகப்பெரிய மார்க் அறிஞர். அவருக்கு இந்த விஷயத்துக்கு அவர் தஃப்சீர் சொல்லும்போது நிறைய தஃப்சீர் ஊடா வரக்கூடிய செய்திகள்லாம் ஒன்று சேர்த்து பார்க்கும்போது நிறைய கருத்து வேறுபாடலும் போய் இந்த செய்தி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, சில நபர் என்ன பண்றாங்க, அல்லாஹ் இடத்துல என்ன பண்றாங்க, அந்த பிள்ளையை கேட்கறாங்க. பிள்ளை கேட்ட பிறகு அந்த பிள்ளை மூலமே ஷிர்க் வைக்கிறான் அப்படின்னா அந்த பிள்ளைக்கு வைக்கக்கூடிய பெயர் மூலியமா ஷிர்க் வைக்கிறான் அப்படின்றதும் சில இடங்கள் மூலியமா அவர் ஆராய்ச்சி பண்ணி சொல்றாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ சில பேர் இப்படி பேர் வைப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாஹ் பஹஷ் பேரை வைக்கிறாங்களா? அல்லாஹ் பஹஷ் பேரை வைக்கிறாங்களா? இப்படி சில பேர் வைப்பாங்க. அலி பஹஷ் அப்படியே வைப்பாங்க, அலி பஹஷ் அப்படியே வைப்பாங்க. சரிங்களா? நபி பஹஷ் அப்படி வைப்பாங்க. இது தமிழ் வட்டாரம் பார்க்க முடியாது, உருது வட்டார் தான் நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம். இப்படிப்பட்ட பெயர்கள் என்ன பண்ணுவாங்க, வைப்பாங்க. பஹஷ்னா என்னது? கொடுத்தான் அப்படி வரும். என்னது? கொடுத்தான். பஹஷ்னா அது கொடுத்தல். அல்லாஹ் பஹஷ்னா அல்லாஹ் கொடுத்தான்னு அர்த்தம். யாருக்கா அல்லாஹ் பஹஷ் பேர் வச்சா அல்லாஹ் கொடுத்தான், இது அல்லாஹ் பிள்ளையா கொடுத்தான் அப்படின்னு இதுவும் பிரச்சனை. அதே மாதிரி அலி பஹஷ் ஒருத்தன் கொடுத்தானா அலி ரதியல்லாஹு அவங்க கொடுத்த மாதிரி இருக்கும். பேர்ல வந்துருச்சா ஷிர்க்கு? தெளிவா வந்துருச்சு. அப்ப இந்த மாதிரி பெயர்கள் முந்தைய காலத்தில் நம்ம சுத்தப்பட்டிருது. இதே மாதிரி ஒரு காலம் இப்படி இருந்தது, இந்தியாவிலே இப்படி ஒரு காலம் இருந்தது. மார்க்கம் தெரியாத இஸ்லாமியர் இருந்தாங்களே, மார்க்கம் தெரியாத இஸ்லாமியர் என்ன பண்ணா அப்படின்னா, பிள்ளையெல்லாம் கேட்கறது அல்லாண்டி கேட்பாங்க, தவறான இடத்துல போய் கேட்பாங்க. இப்போ அல்ல பிள்ளை கொடுத்த பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு காலம் இப்படி இருந்தது, இந்துக்களோட பெயர்கள் வைக்கப்பட்டது, இந்துக்களோட பேர் வைக்கப்பட்டது. நம்மளே நிறைய இடங்கள்ல பார்த்துருவோம். உதாரணமா, அதாவது சில இடங்கள் பிரபலமா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, கிராமங்கள்ல சில நபர்களுக்கு விஷ்ணுன்னு பேர் வைப்பாங்க. ஆனா பிறந்தது இஸ்லாமியோட வீட்டுல, ஆனா பேர் வச்சது விஷ்ணு. அது ஏன்னா அவங்களுடைய அந்த கிராமம் இருக்கல, கிராமத்து தலைவர் ஹிந்துவா இருந்திருப்பாரு, அவங்ககிட்ட பிள்ளை கொடுத்தோன்னே அவர் தான் பிள்ளைக்கு பேர் வைக்கிறவா இருப்பாரு. அப்ப என்ன விஷ்ணுன்னு பேர் வச்சோம், கிருஷ்ணன் பேர் வச்சிருவான். இதெல்லாம் என்னது, அவங்களுடைய கடவுள் பேர். அதெல்லாம் பொய்யான கடவுள் தான். ஆனா அதெல்லாம் பேர்களாம் மார்க்கம் தவிர்க்கணும்ல. அப்போ இந்த மாதிரி அல்லாஹ் பிள்ளை கொடுத்து அந்த பிள்ளை மூலம் ஷிர்க் வைக்கணும், அந்த பிள்ளைக்கு இப்படிப்பட்ட பெயர்கள், தவறான பெயர்கள் சூட்டுவதுதான் இதுக்கு அர்த்தம் அப்படின்றதும் சொல்றாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்றோம், புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பிள்ளை கேட்கிறான். பிள்ளை வந்த பிறகு அல்லாஹ் வந்து என்ன பண்றாங்க, இணை வைக்கிறான். அப்படின்னா அந்த பிள்ளையோட பெயர்கள் மூலியமாகவோ அல்லது அந்த பிள்ளையோட செயல்கள் மூலியமா என்ன பண்றாங்க, ஷிர்க் வைக்கிறாங்க அப்படின்றத என்ன பண்றோம், புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வந்துட்டு முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹிமுல்லா அவங்க இந்த செய்தி கொண்டு வந்து இது கீழே அப்துல்லா பின் அப்பாஸ் அவங்களுடைய அறிவிப்பை கொண்டு வரும். சரிங்களா? அறிவிப்பை என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க. ஆனா பிழையானது. அந்த காலத்து அந்த அளவுக்கு ஆய்வுகள் இல்லை, பின்னால் வரக்கூடிய ஆய்வுகள் என்ன பச்சு நிறுவனமாச்சு, அந்த செய்தி வந்துட்டு தவறான செய்தி நிறுவனமாச்சு. சரிங்களா? ஒரு தெளிவுக்காண்டி என்ன பண்ணோம், நம்ம இதை புரிஞ்சுக்கணும். சரி, நம்பர் எழுதிட்டீங்களா? அடுத்த பாடம் பாருங்க, 50வது பாடம், அல்லாஹ்வின் அழகிய பெயர்கள். திருப்பி அஸ்மாவுல் ஹுஸ்னா பக்கம் திரும்பி வரும். இது ஹதீஸ் புத்தகத்துடைய ஒரு சிறப்பு. இது ஹதீஸ் புத்தகம் இல்லை, இது அகீதா புத்தகம். ஹதீஸ் புத்தகங்களுடைய சிறப்பு என்னன்னா, இஸ்லாமிய வரலாறு ஃபர்ஸ்ட் எழுதப்பட்டது ஹதீஸ் புத்தகம் தான். ஹதீஸ் புத்தகங்களுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒரு தலைப்பு வரும். அந்த தலைப்பு சம்பந்தமான விஷயம் பேசப்பட்டிருக்கும். பேசப்பட்டு அந்த தலைப்புல என்ன ஹதீஸ் அல்லது என்ன ஆயத்துள் கொண்டு வரப்பட்டதோ இன்னொரு தலைப்புல அதே கொண்டு வருவாங்க, இன்னொரு தலைப்புல அதே கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா அந்த செய்தியிலேருந்து இன்னொரு விஷயத்தை நம்ம புரியணும் அப்படிங்கிறது. அதே தான் இந்த இடத்துக்கு கடைபிடிப்பிருக்கு. நம்ம ஏற்கனவே அஸ்மாவுல் ஹுஸ்னா அல்லாஹ்வுடைய பெயர்கள் சம்பந்தமான 2-3 பாடம் பார்த்துட்டோம். திருப்பி என்ன பண்ற, அஸ்மாவுல் ஹுஸ்னா அந்த தலைப்பு கொண்டு வந்து அது இன்னொரு செய்தி நமக்கு என்ன பண்ண சொல்லி கொடுக்குறாங்க. இது ஏன் அப்படின்னு சொன்னா, வெவ்வேறு இடத்துல ஒரே பாடங்கள் ஏன் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொன்னா, அது ஊடான கல்வி அப்பதான் உறுதியாகும். எப்பவுமே ஒரு முறை கேட்கப்படக்கூடிய விஷயங்கள் மனசுல உட்கார்றது கிடையாது. திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் மனசுல என்ன ரொம்ப ஆழமா உட்காரும். சில சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும், 20 வருஷம் கடந்திருக்கும். ஆனா அந்த சம்பவத்தை நினைச்சு பார்க்கும்போது இப்ப லைவா நடந்த மாதிரி நம்முடைய கண்ணுக்கு தெரியும். இப்ப லைவா நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அது ஏன் அப்படி, அந்த சம்பவத்தை அந்த அளவுக்கு நம்ம டீப்பா பார்த்துருக்கோம். அப்போ எப்போ ஒரு விஷயத்தை டீப்பா பார்க்குறோம், மனசுல ஆழ்ந்து உட்கார்ந்துரும். அந்த அடிப்படையில் தான் நல்ல ஒரு விஷயத்த நல்ல உறுதியாகணும் அப்படின்னு காண்டி தலைப்பு என்ன பண்றாங்க, அடுத்து வெவ்வேறு இடத்துல கொண்டு வந்துடுறாங்க. நினைச்சா ஒரே பாடத்தை கொண்டு வந்திருக்கலாம், ஆனா அதுல இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு காண்டி என்ன பண்ணாங்க, அடுத்த இடங்களை கொண்டு வராங்க. அஸ்மாவுல் ஹுஸ்னா சம்பந்தமான அடுத்த விஷயம் என்னன்னா, அல்லாஹ் சூரா ஆராஃப்ல 180 அல்லாஹ் சொல்றான், வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது,
பதூஹு பிஹா, அந்த அழகிய திருநாமங்கள் ஊடாக மூலியமாக என்ன பண்ணுங்க, அல்லாஹ்வை அழையுங்க. வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாஹி, அல்லாஹ்வுடைய பெயர்கள்ல அதாவது தவறான விளக்கங்கள் கொடுக்குறாங்களே அவங்க நீங்க விட்டுருங்க. செய்துசோன மாக்கான் யாமலூன், அவங்க என்ன அமல் செஞ்சிருந்தாங்களோ அதுக்கு பதில் கொடுக்கப்படுவார்கள். அல்லாஹ் இந்த இடத்த சொல்றான், அல்லாஹ்வுக்குன்னு அழகிய திருநாமங்கள் இருக்கு. அந்த அழகிய திருநாமங்கள் மூலம் அல்லாஹ்வை நீங்க துஆ கேளுங்க. இன்னும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்களுக்கு மாற்று விளக்கம் கொடுக்குறாங்களோ அந்த மாற்று விளக்கம் கொடுக்குறவங்கள அப்படியே விட்டுருங்க. அல்லாஹ் வந்துட்டு அவங்க செஞ்சதுக்கு கூலி கொடுப்பான் அப்படின்னு சொல்லப்படும். அப்போ இந்த செய்தியில என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்வுக்கு 99 பெயர்கள் இருக்கு. ஹதீஸ் மூலமா பார்க்கிறோம், இதுவே இணைச்சு பார்க்கிறோம். அல்லாஹ்வுக்கு 99 அழகிய திருநாமங்கள் இருக்கு. அல்லாஹ்வுடைய எல்லா பெயர்களும் அழகிய திருநாமங்கள், எதுலையும் குறையே கிடையாது, எல்லாமே அழகிய திருநாமங்கள். இப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய சில பெயர்கள்ல சில பேர் மாற்று விளக்கம் கொடுப்பாங்க. இந்த மாற்று விளக்கம் கொடுக்குறவன்ட்டு நீங்க உதறு விட்டுருங்க, அல்லாஹ் பார்த்துப்பா அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். இந்த விட்டுருங்கன்னா என்ன அர்த்தம், அது ரொம்ப மோசமான ஒரு வார்னிங் மாதிரி, அவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி மிக மோசமான விஷயம் அல்லாஹ்வுடைய மாற்று விளக்கம் கொடுக்குறது. இது என்ன செய்தி சொல்லுது அப்படின்னு சொன்னா, மக்காவுடைய காலத்தை பத்தி பேசுற ஒரு செய்தி. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்திக்கு விளக்கம் கொடுங்க சொல்லுவாங்க. யார் அல்லாஹ்வுடைய பெயர்ல மாற்று விளக்கம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, இந்த வசனம் இறங்கியது குறைஷுடைய மக்கள், இந்த அரபு தேசத்துல இருந்து குறைஷுடைய மக்கள் அல்லாஹ்வுடைய சில பெயருக்கு மாற்று விளக்கம் கொடுத்துட்டாங்க. எப்படி? அவங்களுடைய பிரபலமான கடவுள்கள் என்ன? லாத், உஸா, மனாத், ஹசன். இந்த லாத் இருக்குல்ல, இந்த அல்லாத் இருக்கக்கூடிய இதுக்கு நிறைய விளக்கம் இருக்கு. குறைஷுடைய மக்கள் கொடுத்த விளக்கங்கள் ஒரு விளக்கம் என்ன தெரியுமா? அது கொஞ்சம் பிரபலமான விளக்கம். என்னன்னா, நம்ம முன்னாடி பாடத்தை பார்த்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான, அவங்க மத்தியில இருந்து ஃபேமஸான மனிதர்கள், ரொம்ப நல்ல சாலியான மனிதர் பார்த்தோம். இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் பாடத்தை பார்த்தோம், இதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்கு, பின்னாடி பார்ப்போம்னு சொல்லியிருந்தோம். அது இன்னொரு விளக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அல்லாத் அப்படின்னு சொல்றது, அல்லாஹ் சொல்றோம்ல, அல்லாஹ் இந்த வார்த்தையுடைய பெண்பால் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ்ன்ற வார்த்தையுடைய பெண்பால் தான் அல்லாத் அப்படின்னு சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய வார்த்தை முதக்கர், அதாவது ஆண்பால் பெண்பால் எதுவும் ஒதுக்க மாட்டோம், நம்ம எதுவுமே ஒதுக்க மாட்டோம். சரிங்களா? ஆண்பால் பெண்பால் ஜெண்டரே அல்லாஹ்வுடைய படைப்பு தான், அதுவே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். சரிங்களா? அல்லாஹ்வுடைய படைப்பு அல்லாஹ்க்கு சாட மாட்டோம் நம்ம. இப்படி இருக்கும்பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, அல்லாஹ்ன்ற பெயர் ஆணும், அதுல இருந்து பெண்பால் நம்ம மொழி அளவுக்கு எடுத்தோம்னா அல்லாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை எடுக்கலாம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்கள் ஒரு பெயர் அசீஸ், அசீஸ், அப்துல் அசீஸ் பேர்லாம் வச்சு பார்த்துருக்கோம் நம்ம. உமாதாலிக் அலல்லாஹி, அதாவது அல்லாஹ் நிறைய இடங்கள் இதை பத்தி சொல்லுவோம். சரிங்களா? இன்னல்லாஹ் அசீஸுன் சுன்திகாம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகவும் உயர்ந்தவன், இன்னும் அல்லாஹ் ரஹ்மான் பழி வாங்கக்கூடியவன், அவனுடைய எதிரி இடத்தில் பழி வாங்கக்கூடியவன் அல்லாஹ் சொல்றான். இப்படி சொல்லும்போது இப்படிப்பட்ட அல்லாஹ் உயர்ந்து இருக்கக்கூடிய இடத்த அசீஸ் அப்படின்ற பெயரை பயன்படுத்தான். இந்த அசீஸ் என்றது ஆண்பால் மாதிரியும் அதுக்கு இருக்கக்கூடிய பெண்பால் தான் உஸ்ஸா அப்படின்னு சொல்லி இவங்க மாத்துறாங்க. மொழியாடல் கன்வெர்ட் பண்ணும்போது கன்வெர்ட் பண்ணிடலாம், ஆனா அல்லாஹ்வுடைய விஷயத்துல அப்படி பண்ணக்கூடாது. அவங்க என்ன பண்றாங்க, அப்படியே மொழியாடல் கன்வெர்ட் பண்ணிட்டு அசீஸ் ஆண்பால்னா உஸ்ஸா பெண்பால். மீதி என்ன இருக்கு, மனாத் இருக்கா. மனாத்ன்ற எப்படி மாத்துறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய பேர்ல ஒரு பேர் மன்னான். என்னது? மன்னான். மன்னான்ற வார்த்தை மனிதனுக்கு ஹதீஸ சொல்லப்பட்டிருக்கு. மனிதனுக்கு சொல்லி அதாவது வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, உதவி செஞ்சவர் சொல்லி காமிக்கிற மன்னான்னு சொல்லுவாங்க. அது என்ன சொல்லுவோம் நம்ம, அதாவது உதவி செஞ்ச பிறகு அதை என்ன பண்ணுவோம் நம்ம, சொல்லி காமிக்கிறது. இது ரொம்ப மோசமா சொல்லுது இல்லை. இப்படி ஒரு செயலை செய்யறானா அவன் மன்னான், இது மனிதன் சொல்லப்பட்டது. அல்லாஹ்வுக்கு மன்னான் வந்துருச்சுன்னா வாரி வழங்கக்கூடியவன், அல்லாஹ்வுக்கு இந்த பெயர் வந்துதான் வாரி வழங்கக்கூடியவன். இது அல்லாஹ் தனக்கு வச்சு கூட்ட பெயர், குர்ஆன் நிறைய இடங்களை பார்க்கிறோம். இப்படி மன்னான்ற பேர் என்ன பண்ணாங்க, பெண்பாலா மனாத்துன்னு மாத்தினாங்க. அல்லாஹ்ன்ற பேர் அல்லாத்துனும் அசீஸும் உஸ்ஸாவும் மன்னான மனாத் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய பெயர்களை ஆண்பாலை மாத்தி அதுக்கு ஒரு பெண்பால் என்ன பண்ண இவங்களே உருவாக்கிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய பேருக்கு மாற்று விளக்கங்கள் திணிச்சு கொடுக்கலாம். இதுதான் இல்ஹாத். இதான் என்னது, இல்ஹாத், மாற்று விளக்கம் கொடுப்பது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், வதருல்லதீன யுல்ஹிதூன ஃபி அஸ்மாஇ, அல்லாஹ்வுடைய பெயர்களை மாற்று விளக்கம் கொடுக்கறவங்களே நீங்க விட்டுருங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குறைஷுடைய மக்களை பார்த்து சொல்லப்பட்ட வசனத்தை நம்ம என்ன பண்றோம், பார்க்கிறோம். அப்போ அல்லாஹ்வுடைய வசனங்கள் எப்படிலாம் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு முந்தைய சமுதாயம் மாற்றப்பட்டிருக்கணும். அது மூலியமா அது கூட நமக்கு ஒரு கல்வி இதுல கிடைக்குது. இது ஒரு விஷயம், இது எழுதி அது 3 எழுதிக்கோங்க. சரிங்களா? அல்லாத், உஸ்ஸா, மனாத் எப்படி வந்ததுன்னு எழுதிக்கோங்க.
Yes, sir. அடுத்த பாடம் அதே அஸ்மாவுல் ஹுஸ்னால இருக்கக்கூடிய அடுத்த பாடம் சஹீஹுல் புகாரில் 835வது ஹதீஸ் என்னன்னா, இன்னா இதா ஜலஸ்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஸலாஹ், தொழுகையில் நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடன் அமர்ந்த பொழுது, ரசூலா தொழுகைக்காங்க பின்னாடி அமர்ந்தோம். குல்னா அஸ்ஸலாமு அலல்லாஹ் கப்ல இபாதிஹி அஸ்ஸலாமு அலா ஃபுலான் வ ஃபுலான். அதாவது தொழுகையில் அத்தையாத்தில் உட்காந்துருக்காங்க, அத்தையாத்தில் உட்காரும்போது அத்தையா தூதும்ல, அது ஓதுறதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, அவங்க சஹாபாக்கள் இப்படி ஓதிருந்தாங்க. என்னது? அஸ்ஸலாமு அலல்லாஹ், அல்லாஹ் மீது சாந்தி உண்டாகட்டும். யார் மேல? அல்லாஹ் மீது சாந்தி உண்டாகட்டும். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய இந்தந்த அடியார் மீதும் சாந்தி உண்டாகட்டும். இப்படி ஒரு துவா சஹாபாக்கள் ஓதி வளமையா ஓதிக்கிட்டு இருந்தாங்களாம். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்போ சத்தமா ஓதி அதை ரசூலா கேட்டதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லா தகூலு அஸ்ஸலாம், அல்லா தகுமு அஸ்ஸலாம் அலல்லாஹ், அல்லாஹ் மேல் சாந்தி அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். ஃபஇன்னல்லாஹு வஸ்ஸலாம், ஏனென்றால் அல்லாவே அஸ்ஸலாம், அல்லாஹ் தான் அமைதி அளிக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தி அளிக்கக்கூடியவன் ரசூலா சொல்றாங்க. வலாக்கின்னா இதா ஜலஸ்னா அஹதுக்கும், ஆனால் உங்களில் யாராவது அத்தியாத்தில் உட்கார்ந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, அத்தியாத்தில் வஸ்ஸலாத்து வத்தைபாத் சொல்லக்கூடிய இந்த அத்தியாத்து முழுசா ஓதுங்க. அது சொல்லி முடிச்சிங்க அப்படின்னு சொன்னா அஸபகுல் அப்தின் சாலிஹ் ஃபி அஸ்மாயில் வல் அர்த், வானம் பூமியில் இருக்கக்கூடிய சாலிஹான நபருக்கு அல்லாஹ் என்ன நன்மை கொடுப்பானோ அந்த நன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எப்போ? அத்தையாத்து முழுசா சரியா ஓதலாம். இப்போ அது சொல்லி முடிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இது ஓதுங்க. அது முடிச்ச பிறகு சலவாத் ஓதுங்க. அது முடிச்ச பிறகு எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய துவாக்கள் நீங்கள் அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க. ஃபயதுபிஹி, அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்யுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுறாங்க, அந்த அமர்வுடைய ஒழுக்கத்தை சொல்லித்தராங்க. ஃபர்ஸ்ட் அத்தையாத் ஓதும், இரண்டாவது சலவாத் ஓதும், மூன்றாவதாக தேவைப்பட்ட துவாக்கள் கேட்போம். இல்லை அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாஹ்வே நிறைய துவாக்கள் நம்ம சொல்லி கொடுத்துறாங்க. ஒரு பக்கம் இருக்க சஹாபாக்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னது, அல்லாஹ் மேல் சாந்தி உண்டாகட்டும், அல்லாஹ் இன்னும் அல்லாஹ்வுடைய அடியார்கள் இந்தந்த அடியார்கள் நல்ல நல்ல அடியார் மீதும் சாந்தி உண்டாகும் சொன்னப்போ ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, அந்த இடத்த தடுத்தாங்க. அல்லாஹ் மேல் சாந்தி உண்டாகணும்னு சொல்ல வேண்டாம், ஏனென்றால் அல்லாஹ் தான் சாந்தி அளிக்கக்கூடியவன். அல்லாஹ் மேல் சாந்தி உண்டாகட்டும்னா இன்னொருத்தர் அமைதி தராங்க அல்லாஹ்க்கு அப்படின்னு அர்த்தமாயிரும். அப்படிலாம் சொல்ல வேண்டாம், அல்லாஹ் தான் அமைதி அளிக்கக்கூடியன்னு சொல்லிட்டு அப்ப என்ன பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய ஒரு பெயர் சொல்லித்தராங்க. அஸ்ஸலாம் அப்படின்றது என்னது, அல்லாஹ்வுடைய பெயர். அதனால நம்ம என்ன பண்றோம், அப்துல் சலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், பெயர் வைக்கிறோம். சரிங்களா? இந்த ஹதீஸ் கொண்டு வந்த இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அஸ்ஸலாம் அப்படின்ற வார்த்தை தவறா பயன்படுத்தப்பட்டது அவர் காலத்துல. எனவே அஸ்ஸலாம்ன்ற வார்த்தை அல்லாஹ்க்கு மட்டும் சொந்தமான வார்த்தை அப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக கொண்டு வந்த ஹதீஸானது இது. சரிங்களா? இப்படிதான் அஸ்மாவுல் ஹுஸ்னா ஒன்று எடுப்பாங்க. 99 இருக்குல்ல, 99 குரான் நிறைய இருக்கு, ஹதீஸிலும் வரப்பட்ட தனித்தனி பெயர்களான என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க. இப்படிதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பக்கமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. நடந்து ஒரு நபித்துள்ள இருப்பாங்க, குளிச்சுட்டு இருப்பாங்க. நபித்துள்ள எப்படி குளிச்சுட்டு இருப்பாங்கன்னா ஓப்பனாக குளிச்சுட்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, பார்த்துட்டு முகத்தை உடனே திருப்பி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, சத்தமா சொல்லுவாங்க, இன்னல்லாஹ ஹய்யியுன் வசித்தீருன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹய்யியுன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெட்கமுடையவன், வசித்தீருன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சித்தீர், அது என்னது, பர்தா போடக்கூடியவன். அல்லாஹ் பர்தா போடக்கூடியவன், அல்லாஹ் வெட்கமுடையவன், அல்லாஹ் பர்தா போடக்கூடியவன். எனவே உங்களில் யாராவது குளிப்பதாக இருந்தால் நீங்க என்ன பண்ணுங்க, பர்தா போட்டு திரை போட்டு குளிங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ அந்த ஹதீஸை என்ன பண்ணுவாங்க, ரெண்டு அஸ்மாவுல் ஹுஸ்னா எடுத்துருவாங்க. என்னது, ஹய்யி அப்படின்னு சொல்றதும் அல்லாஹ்வுடைய பெயர், அதே மாதிரி சித்தீர் அப்படின்றதும் அல்லாஹ்வுடைய பெயர் அப்படின்றதும் அந்த ஹதீஸை எடுப்பாங்க. இப்படிதான் ஒவ்வொரு ஹதீஸும் தனித்தனியா எடுத்து ஒரு ஆய்வு அறிக்கை போட்டு தனித்தனியாக எடுத்தோம் அப்படின்னா மொத்தமா என்ன பண்ணும், 99 இருக்கும். அதுவும் ஷேக் உசைமீன் அவங்களுடைய ஒரு புத்தகத்திலும் 99 தொடர்ந்து போட்டு அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? அப்போ அல்லாஹ்வுடைய பெயர்ல ஒரு பெயர் அஸ்ஸலாம் அப்படின்னு உணரக்கூடிய ஒரு ஹதீஸ் தான் இது. நம்பர் எடுத்துக்கோங்க. கடைசி பாடம் பாருங்க. இறைவா நீ நாடினால் மன்னிப்பாயாக என்று பிரார்த்திப்பது கூடாது. இப்போ அஸ்மாவுல் ஹுஸ்னா சம்பந்தமான ஒரு 2-3 பாடம் பார்த்தோம். அதில் வெளியே வந்து துவா கேட்கக்கூடிய ஒரு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்குறது, துவாக்கள் கேட்கக்கூடிய ஒரு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்குது. பாருங்க, தௌஹீத் ஓரிரை கொள்கை வெறும் இந்த ஷிர்க் பிதாத் தடுக்கிறதுல வரையும் முடியாது. ஓரிரை கொள்கைகள் அல்லாஹ் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் கற்றுக்கொள்ளணும். அதை தாண்டி அல்லாஹ்விடத்தை அணுகக்கூடிய விஷயங்கள் இருக்குல்ல, அந்த அணுகக்கூடிய விஷயங்களும் கற்றுக்கொள்கிறதும் தௌஹீதுடைய அடிப்படையில் வரும். அல்லாஹ் மேல சத்தியம் செய்யறது, அல்லாஹ்வுடைய பெயரால் வாக்கு கொடுக்கிறது, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய பெயர்களை மதிக்கிறது, இன்னும் அல்லாஹ்விடத்தை பிரார்த்திப்பது, இது சம்பந்தமான விஷயம் சொல்லிக் கொடுக்கிறது தௌஹீதுடைய ஒரு அங்கம் தான். சரிங்களா? திருமிதியில ஒரே ஹதீஸ், திருமிதியில
3497 ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யகூலு அஹதுக்கும், உங்களில் ஒருவரும் சொல்ல வேண்டாம், அல்லாஹ் மக்ஃபிர்லி இன்ஷிஅத அல்லாஹ் மர்ஹம்னி இன்ஷிஅத. இப்படி சொல்ல வேண்டாம் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. எப்படி? யா அல்லாஹ் நீ நினைத்தால் என்னை மன்னித்து விடு, நீ நினைத்தால் என் மீது இரக்கம் காமி அப்படின்னு யாரும் என்ன பண்ணா சொல்ல வேண்டாம். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, லியஅஸிமல் மஸ்அலா, எதை கேட்கிறாரும் உறுதியுடன் கேட்கட்டும், ஃபஇன்னஹு லா முக்ரிய லஹு, ஏனென்றால் அல்லாஹ்வை நிர்பந்தம் செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. நிர்பந்தப்படி கொடுன்னு யார்ட்டும் அல்லாஹ் சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன பண்ணுவான்? உறுதியோட கேட்டா கண்டிப்பா கொடுப்பான் சொல்லக்கூடிய செய்தி. இப்ப இந்த ஹதீஸ் நம்ம தெரியக்கூடிய துஆவுடைய ஒரு ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்கப்படுது. துஆவுடைய ஒழுக்கங்களை என்னது? நம்ம 2 விஷயங்கள் நமக்கு குழப்பமா இருக்குன்ட்டு அல்லாஹ்ட்ட சாய்ஸ் கொடுக்கக்கூடாது. அல்லாஹ் இதுனா இது அப்படி சொல்ற 2 விஷயத்தை என்ன பண்ணுவாரு? சாய்ஸ் கொடுக்கக்கூடாது. ஏன்னா லியஅஸிமல் மஸ்அலா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எதை கேட்கிறாரும் உறுதியுடன் கேட்கணும், இதுதான் வேணும்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் கேட்கிறோம்னா கேட்கக்கூடிய விஷயத்துல குறைபாடு இருந்தாலும் அல்லாஹ் நிறைவா கொடுப்பான். அல்லாஹ் என்ன பண்ணுவான்? பரக்கத்தா கொடுப்பான். அப்போ எந்த 2 விஷயத்தையும் சாய்ஸ் கொடுக்கக்கூடாது. இதுதான் வேணும்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்ணும்? அல்லாஹ்விட பிடிவாதத்துடன் கேட்கணும். எப்படி? அல்லாஹ் நீ கண்டிப்பா எனக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு பிடிவாதத்தை கேட்டோம் நீங்களேன். இந்த கண்டிப்பா அல்லாஹ்கிட்ட பிடிவாதத்துடன் உறுதியுடன் கேட்கக்கூடிய இந்த விஷயம் தான் என்னது? தௌஹீதை உறுதிப்படுத்துது. ஏன் நம்ம அல்லாஹ்கிட்ட உறுதியோட திரும்ப ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது என்ன உணர்த்துது? மனிதத்தை கேட்டு பிரயோஜனம் இல்லை, அல்லாஹ் ஒன்றை தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உபூதியத், அடிமைத்தனத்தை என்ன பண்ணுது? அது வெளிப்படுத்து. இந்த அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதம் தான் ஒரு விதம். என்னது? யா அல்லாஹ் நீ நினைத்தால் மன்னி, நினைத்த இரக்கம் காமி, இப்படி நம்ம சொல்ல மாட்டோம். யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, யா அல்லாஹ் என் மீது இரக்கம் காமி, யா அல்லாஹ் எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம்? உறுதியோடைய மன்னிப்பா இருக்கட்டும், தௌபா இருக்கட்டும், எந்த பொருளை வாங்குறாட்டும் எல்லாமே உறுதியுடன் கேட்கணும் அப்படின்றதும் மார்க்கம் சொல்லித்தரு. கடைசி ரசூலுல்லாஹ் சொல்றது, அல்லாஹ்வை நிர்பந்தம் செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. இன்னொரு செய்தியில பார்க்கிறோம், நீங்க கேட்கக்கூடிய விஷயத்துக்கு ஒலா அதீமன், அல்லாஹ்விடத்தில் பெருசு கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கேட்கிற விஷயம் அல்லாஹ்விடத்துல பெரிய விஷயம்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்ற இன்னொரு செய்தி நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன தெரியுது? நம்ம எது ஹலாலான விஷயமோ, எது மார்க்கத்தில் அனுமதியான விஷயமோ அதை என்ன பண்ணுவோம்? ஓப்பனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்ட்ட, அதாவது அரபியில் சொல்லலாம் அத்வா மால் இஸ்ரார், பிடிவாதத்துடன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். இஸ்ராருக்கு சொல்லுவோம், திரும்பி செய்யறது சொல்லுவோம். திரும்பி என்ன பண்ணும்? ஒரு விஷயத்தை கேட்டுக்கொண்டே இருக்கணும். அதுதான் என்னது? உறுதியுடன் கேட்பது. இன்னைக்கு நம்மளுடைய பிரார்த்தனை நிறைவேறாத மிகப்பெரிய ஒரு குறைபாடு என்ன தெரியுமா? நம்ம பிரார்த்தனை ஒரு விஷயத்தை கேட்கறது லைஃப்ல ஒருத்தர் தான் கேட்போம், ஒரே ஒருத்தர் தான் கேட்டிருப்போம். ஏதாவது ஒரு சஜிதால கேட்டிருப்போம், ஏன்னா சந்தோஷமா இருந்தோம்னா தொழுகு முடிச்சு துவா கேட்டிருப்போம், ஒரே ஒரு தான் கேட்டிருப்போம். ஆனா நம்மளுடைய ஆசை என்ன? அல்லாஹ்ட்ட கேட்டு எதுவும் கிடைக்கல, அல்லாஹ்ட்ட கேட்டு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்? புலம்புடைய நிலைமையை பார்க்கிறோம். அப்போ மார்க்கம் சொல்லக்கூடியது உறுதியுடன் கேளுங்க, திரும்ப கேளுங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான் அப்படின்ற இந்த பார்க்கிறோம். பிரார்த்தனை துவா இப்படி போன்ற ஒரு விஷயம் சாதாரணமாக ஷிர்க் ஈஸியா எடுத்து வந்துடும் பிரார்த்தனைகள். ஏன்னா பிரார்த்தனைகள்லாம் இபாதத் சம்பந்தமான விஷயம். இந்த இபாதத் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம தவறு இழைச்சோம் அப்படின்னு சொன்னா அந்த இடங்களை என்ன வரும்? ஷிர்க் ஈஸியா போந்துடும் அப்படின்னு பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் அடுத்த கேளுங்க, உறுதியுடன் கேளுங்க அப்படின்றும் சொல்லிக் கொடுக்கப்படுது. இதோடைய இன்னைக்கு பாடம் இன்ஷா அல்லாஹ் தஆலா முடியுது. சரிங்களா? இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இன்னும் 2 அமர்வுல நம்முடைய கிதாபு தௌஹீத் முடிச்சிடலாம். இதுக்கு பின்னாடி இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பாடங்கள் தான் வரும். சரிங்களா? இன்னைக்கு பாடத்தை என்ன டவுட் இருக்கா? இன்னைக்கு பாடத்தை மட்டும் இல்லைன்னா முடிச்சிடலாம். ஆக்சுவலா அதுதான் கேட்கக்கூடாது. எல்லா வாகனத்தை கொடு அப்படி கேட்போம், அதுல இருக்க தீங்குல இருந்து பாதுகாத்து அப்படி கொடுப்போம். அதுல சாய்ஸ் கொடுக்க மாட்டான் அல்லாட்ட. வாகனத்தை கொடு, தீங்குல இருந்து பாதுகாத்துரு, நீ நினைச்சா வந்துட்டு தீங்குல இருந்து பாதுகாத்துரு, நினைச்ச தீங்கு இல்லைன்னா எனக்கு கொடு அப்படின்னு கேட்க மாட்டோம். அதாவது நம்ம கேட்கறது எப்படி இருக்கக்கூடாதுன்னா, நீ நினைச்சா தீங்கு, நீ நினைக்கலன்னா வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. நீ எனக்கு கொடுக்கும்போது தீங்க தூரமாக்கி கொடு இப்படியே கேட்கணும். கொடுக்கும்போது அந்த முசீபத்தை தூரமாக்கி கொடு இப்படிதான் நம்ம கேட்போம். எந்த இடங்களையும் சாய்ஸ் வைக்க மாட்டோம். அல்லாஹ் என்ன பண்ணோம்? பிரிவினை 2 விஷயத்தை வைக்க மாட்டோம். ஒரே விஷயம், அந்த ஒரு விஷயத்துல பூர்ணமா அல்லாஹ்ட்ட சொல்லிடும். புரியுதுல உங்களுக்கு? அந்த ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம் என்னதுன்னா, அல்லாஹ் கிட்ட வந்துட்டு நம்ம 2 விஷயங்கள் ஒப்பிட மாட்டோம். ஒரே விஷயம் கேட்போம், ஒரே விஷயத்துல நம்முடைய முழு தேவைகளும் சொல்ற மாதிரி சொல்லிடும். சரிங்களா? ஒரே விஷயத்தை கேட்போம், அதுல முழு தேவையும் அடைகிற மாதிரி சொல்லுவோம். சரிங்களா?